ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ பொலிட்டி கிளாஸஸில் வெல்கம். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மிகாந்த் சீரிஸ் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம லக்ஷ்மிகாந்த் சீரிஸோட கண்டினியூ வீடியோ வந்து பார்க்க போகிறோம். அதே மாதிரி நம்ம சேனலில் வரும் பொலிட்டி கிளாஸஸ் மட்டும் இல்லை, இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி ஜியோகிராஃபி கிளாஸஸ்மே ரன் ஆகிட்டுருக்கு. ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட இப்போது ஏன்ஷியன்ட்டை வந்து நம்ம எண்ட் பண்ண போகிறோம், மெடிவலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஜியோகிராஃபியில் வந்து ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ நான் எல்லா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் வைஸாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் யாருன்னா பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப் ஆகும். நீங்கள் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி நீங்கள் வந்து அட்வான்ஸ் லெவலுக்கு போகலாம் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் யாருன்னா நியூ வியூவர்ஸ் வந்தீங்கன்னா நீங்கள் அதெல்லாம் போய் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லா கான்செப்டுமே புரிய வரும். அதே மாதிரி பொலிட்டிவுமே நீங்கள் வந்து ஃபஸ்ட் வீடியோஸ் எல்லாம் பார்த்தா தான் நம்ம இப்போ பண்ணுற கிளாஸஸ் எல்லாம் கூட உங்களுக்கு கிளியராக புரிய வரும். ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு முன்னாடி என்னென்ன பார்த்தோம், இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் சாப்டர் வந்து நம்ம லக்ஷ்மிகாந்த் புக்லேருந்து பார்த்தோம். ஸோ இந்த சாப்டரோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், எதுக்கு இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் சாப்டர் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த சாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரிட்டிஷர்ஸ் வந்தாங்க, அவங்க வந்து எப்படி ஆக்குப்பை பண்ணாங்க, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டில் ஆஃப் பிளாசி, பேட்டில் ஆஃப் பக்சருக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து இந்த திவானி ரைட் எல்லாம் கிடச்சிச்சு அப்படின்ட்டு அதில் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஆக்டாக கொண்டு வந்தாங்க, ரெகுலேட்டிங் ஆக்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்ட்டு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் எது கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோன்னா, இந்த மாதிரி பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு வந்து டவுட் வந்துச்சு, இந்த மாதிரி அங்கே இருக்கிற ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து வியாபாரத்தை விட்டு இன்னும் மற்ற விஷயத்தெல்லாம் பண்ணிகிட்ருக்கு, பொலிட்டிக்கல் விஷயத்துலேயும் தலையிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்ச அந்த பார்லிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு, கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ரெகுலேட்டிங் ஆக்டெல்லாம் கொண்டு வந்தாங்க. ஸோ இதுக்கப்புறமா நம்ம 1857 வந்து ரிவோல்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்டே கண்ட்ரோல் எடுத்துக்கிச்சு, டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா க்ரௌன் கண்ட்ரோல் ஆச்சுன்ட்டு நம்ம பார்த்தோம். ஸோ ரெண்டு இதில் நம்ம பிரித்து பார்த்தோம். கம்பெனி ரூல் 1773 1858 இருக்கும். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது க்ரௌன் ரூல் வந்து பார்த்திங்கன்னா 1858 1947 வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எல்லாம் இந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகல் இது பண்ணதால் லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸுமே வந்து கிடைச்சிச்சின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் வந்து தேவை. ஏன்னா இப்போ இண்டிபெண்டன்ஸ் ஆனாலும் நம்மளுக்கு ஒரு ஆட்சி பண்ணுறதுக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் இருந்தால் தான் நம்ம ப்ராப்பராக வந்து ஒரு கண்ட்ரியை வந்து நம்ம இது பண்ண முடியும், வழி நடத்த முடியும் அப்படின்ட்டு ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷனை டிமாண்ட் பண்ணாங்கன்னு பார்த்தோம். ஸோ அதுதான் இந்த மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு யார் கான்ஸ்டியூஷனை டிமாண்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறமா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எப்படி ஃபார்ம் ஆச்சு, யார் மெம்பராக இருந்தாங்க இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா அதில் எந்தெந்த கமிட்டிஸ் இருந்துச்சு, சப் கமிட்டிஸ் இருந்துச்சு. ஸோ எப்போ வந்து கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆச்சு, எப்போ வந்து எனாக்ட் பண்ணாங்க, அதை ரிப்பப்ளிக் டேனா என்னன்னுட்டெல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலாக இந்த சாப்டரில் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த தேர்ட் சாப்டர் கான்செப்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்திங்கன்னா இது 7th எடிஷனில் மட்டும்தான் வந்து இருக்கிறது. இதுக்கு முன்னாடி இருக்கிற 6th ரிவைஸ்ட் எடிஷன் இல்லை 6th எடிஷனில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வந்து இல்லை. ஸோ இது இப்போ லேட்டஸ்ட் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய சாப்டர் வந்து கான்செப்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அதே மாதிரி இந்த சாப்டர்லேருந்து ப்ரிலிம்ஸ்லையுமே கொஷின் கேட்டிருக்காங்க, ப்ளஸ் மைன்ஸ்லையுமே வந்து இந்த சாப்டர் ஹெல்ப் ஆகும். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்டருமே நம்ம கவர் பண்ணோம். ஸோ இந்த சாப்டரில் வந்து பேசிக்காக கான்ஸ்டியூஷன் வந்து எப்படி இருக்கணும், அதோட மீனிங் என்ன, அதோட டைப்ஸ் என்னென்ன இருக்குது, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம் பேசிக்காக. இதுலேயே நான் உங்களுக்கு வந்து சொன்னேன், நீங்கள் வந்து எதை இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணுன்னுட்டு வந்து உங்களுக்கு கிளியராக சொன்னேன். எதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணலான்னு கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்டரில் வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த 4th சாப்டர் பார்த்தோம். இந்த மாதிரி சேலியன்ட் ஃபீச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பற்றி நம்ம பார்த்தோம். நம்ம கான்ஸ்டியூஷனோட ஃபீச்சர்ஸ் என்னென்னட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து 5th சாப்டர் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சாப்டர் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சாப்டரில் வந்து என்ன நம்ம மெயினாக பார்க்க போகிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு கான்ஸ்டியூஷனை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த கான்ஸ்டியூஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் பேஜ், அந்த ஃப்ரண்ட் பேஜில் வந்து அதோட ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம வந்து நோட்ஸ் எதனா பண்ணுறோன்னு நினச்சிங்க. ஸோ நம்ம நோட்ஸோட ஃப்ரண்ட் பேஜில் வந்து நம்ம என்ன பண்ணோம், ஸோ ஃப்ரண்ட் பேஜில் இது வந்து ஒரு நோட்டுன்னு நினச்சிங்க. ஸோ நோட்டோட ஃப்ரண்ட் பேஜில் நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பொலிட்டியோட நோட்ஸ் பண்ணுறீங்கன்னா சப்ஜெக்ட் பொலிட்டின்னு மென்ஷன் பண்ணிப்பீங்க, உங்கள் பேர் மென்ஷன் பண்ணுவீங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த ஃப்ரண்ட் பேஜ் பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரிய வரும், ஓகே இது வந்து பொலிட்டியோ நோட்ஸ், இது யாரோட நோட், இது எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ யாருன்னா இப்போ ரவின்னு நினச்சிங்க, ரவி பேர் எழுதியிருக்காங்கன்னா இது ரவியோட நோட்டுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த ஃப்ரண்ட் பேஜை பார்த்து. ஸோ அதேமாதிரி நம்ம கான்ஸ்டியூஷனுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரியாம்பிள் ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ஃப்ரண்ட் பேஜுன்னு கூட சொல்லலாம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு லைட்டாக இன்ட்ரடக்ஷன் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதில் எழுதியிருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஐடென்டி கார்டுன்னு கூட நம்ம அதை சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஸ்கூல்லலாம் ஐடென்டி கார்டு வந்து
போட்டுருப்பீங்களா. ஸோ அந்த ஐடென்டி கார்டில் உங்கள் பேர், நீங்கள் எத்தனாவது கிளாஸு, அடிஷ்னலாக கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட பிளட் குரூப் என்ன, பேரண்ட்ஸ் பேர் என்ன, ஸோ இதெல்லாம் கூட மென்ஷன் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அந்த ஐடென்டி கார்டு பார்த்தோன்னே உங்களோட பேர், உங்கள் பேரண்ட்ஸு, நீ எந்த ஸ்கூல் படிக்கிற, எத்தனாவது கிளாஸ் படிக்கிற, ஸோ இவ்வளோ டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரிய வருது இல்லை. ஆனால் கம்ப்ளீட் டீட்டெயில் நம்மளுக்கு தெரிய வராது. பட் ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு மைண்டில் வந்து ஒரு பிக்சர் கிடைக்கும். ஓகே, இந்த பையன் வந்து பலான ஸ்கூலில் படிக்கிறான் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம கான்ஸ்டியூஷன்லுமே வந்து ஒரு ஃப்ரண்ட் பேஜை வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ப்ரியாம்பல்னு சொல்லுவாங்க, ஞாபகம் வச்சுங்க. ஸோ அந்த ப்ரியாம்பல் பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் கேட்டிங்கன்னா இம்பார்ட்டன்ட், நீங்கள் வேணால் ஸ்டார் கூட போட்டுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான சாப்டர், நீங்கள் வந்து இதை ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஸோ அதே மாதிரி இதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சிக்கணும்னு படிக்கணும். ஸோ நான் வந்து கிளாஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது எப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே புரிய வைக்கணும்னு நான் நினைக்கிறது. நான் வந்து டிரான்ஸ்லேட்டராக இருக்கணும்னு நான் வந்து நினைக்கல. ஏன்னா இப்போ டிரான்ஸ்லேட்டர் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. டிரான்ஸ்லேட்டர்னு என்ன, அவங்க வந்து புக் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் 4-5 லைன் படிப்பாங்க. அந்த லைனுக்கு மீனிங் மட்டும் சொல்லிவிட்டு திருப்பி 4-5 லைன் படிப்பாங்க, திருப்பி அதுக்கு மீனிங் சொல்லுவாங்க. ஸோ என்னோடய ஃபோக்கஸ் வந்து பார்த்திங்கன்னா, நான் கான்செப்டுவலாக வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அப்படி தான் புரியுது. ஸோ என்னோடய நேச்சர் வந்து எப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் வந்து கிட்டத்தட்ட 3-4 டைம்ஸ் மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் கிளாஸஸ் கவனிப்பேன் நான். ஸோ நான் வந்து ஒரு நல்ல லிசனர் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா தான் நான் வந்து மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை நான் வந்து கிளியராக புரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், எனக்கு புரிய வர்றது. ஸோ இப்போ கூட நான் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் 3-4 டைம்ஸ் மேலே நான் படிச்சிருக்கேன், நான் வந்து கேட்டிருக்கேன். நான் வந்து எப்படி படிக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானும் வந்து ஃப்ரீயாக தான் படிச்சுட்டு இருக்கேன். நானும் வந்து ஆன்லைனில், யூடியூப்பில், மற்ற சேனல்ஸ் எல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அதை ஃப்ரீயாக படிக்கிறேன். நான் ஃப்ரீயாக படித்ததை எனக்கு ஈஸியாக புரிய வந்தது, நானும் வந்து மற்றவங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதோட முயற்சி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ. ஸோ நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு கான்செப்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து வீடியோ வந்து கொஞ்சம் லென்த் ஆகலாம். ஏன்னா இப்போ ஒரு விஷயத்தை நம்ம கான்செப்டாக அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறோன்னா அதில் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ நீங்களும் வந்து கொஞ்சம் டைம் கொடுத்து கற்றுக்குங்க. கிட்டத்தட்ட இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபவுண்டேஷன் சீரீஸ். ஸோ நீங்கள் எந்த அகாடமியாக இருக்கட்டும், இல்லை ஆன்லைன் ஆப்பாக இருக்கட்டும், நீங்கள் போய் பாருங்கள். அவங்களோட ஃபவுண்டேஷன் பேட்ச் வந்து கிட்டத்தட்ட 1 இயர் இல்லைனா 2 இயர் வச்சுருப்பாங்க. ஏன்னா ஒரு பேசிக்லேருந்து நீங்கள் படிக்கணுன்னா அது ஒரு ஃபவுண்டேஷன், அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இப்போ நான் வந்து எப்படின்னா, இப்போ ஒருத்தர் வந்து கீழே இருப்பாங்க, ஒருத்தர் மேலே இருப்பாங்க படிப்பில், இன்னொருத்தர் ஃபுல் டாப்பில் இருப்பாங்க. நான் வந்து அந்த கீழே இருக்காங்கல்ல, ஸோ அவங்களும் வந்து ஒரு நல்ல லெவலுக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து கீழே இருந்தேன், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எனக்கு தெரியும், எனக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா நான் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு வந்து எனக்கு தெரியுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லா பேசிக்கில் இருந்து தான் நான் அப்லோட் பண்ணணுன்ட்டு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நீங்களும் வந்து ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சாலும் கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு கிளாஸ்ன்னுட்டு. ஸோ வாங்க நம்ம வந்து ஜாஸ்தி வேறு டாபிக் போய்ட்டோம், நம்ம மெயின் டாபிக் போகலாம். ஸோ இந்த ப்ரியாம்பல்னால் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஃப்ரண்ட் பேஜ் மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம், இல்லைனா ஐடென்டி கார்டுன்னு கூட நம்ம வந்து இது பண்ணலாம். ஸோ இந்த புக்கில் வந்து என்ன ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ப்ரியாம்பல் கான்செப்ட் வந்து நம்மளுக்கு எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ மெயினாக நான் வந்து இந்த மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சாப்டர் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொன்னேன், நம்மளுக்கு வந்து கான்ஸ்டியூஷனை ப்ரிப்பேர் பண்ணணும்னு எப்படி தெரிய வந்துச்சுன்னா, ஏன்னா நம்மளுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா, ஃப்ரான்ஸ் எல்லாம் வந்து கான்ஸ்டியூஷனை பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து அமெரிக்காவோட ரெவல்யூஷன் சாப்டரை வந்து நம்ம பார்க்கலாம். வேர்ல்டு ஹிஸ்ட்ரி படிக்கும்போது அமெரிக்கன் ரெவல்யூஷன் எல்லாம் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஃப்ரெஞ்சில் ரெவல்யூஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ரஷ்யன் ரெவல்யூஷன் எல்லாம் கூட உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 18th centuryலே அவங்க வந்து கான்ஸ்டியூஷனை ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்க வந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்கி. ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கிற எஜுகேட்டட், ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த நெஹ்ரு, சுபாஷ் சந்திர போஸ், இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்த தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. இப்போ எப்படி எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறீங்க கரண்ட் அஃபேர்ஸில், இப்போ வந்து நீங்கள் டெய்லி நியூஸ் பேப்பர் பார்க்குறீங்க, இப்போ அமெரிக்கா வந்து எதனா ஒரு கண்ட்ரி கூட எதனா டீல் பண்ணிச்சு, இல்லை ரஷ்யா யுக்ரைனுக்கு வந்து வார் நடக்குது, ஸோ உங்களுக்கு வந்து தெரிய வருது இல்லை. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அதர் விஷயம்லாம் கூட, வேறு கண்ட்ரி விஷயம்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் பீரியடில் நெஹ்ரு, சுபாஷ் சந்திர போஸ், இன்னும் மற்ற லீடர்ஸ் இவங்கெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கினாங்க. இப்போ எப்படி நம்ம ஹிஸ்ட்ரியில் வந்து ஹரப்பன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ஹரப்பன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் பார்க்கலாம் 4000-5000 இயர்ஸ் முன்னாடி அவங்க இருந்தாங்க. பட் நம்ம அவங்களோட ஹிஸ்ட்ரியை வந்து இப்போ தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அந்த மாதிரி நெஹ்ரு அவங்கெல்லாம் கூட வந்து இந்த ரஷ்யன் ரெவல்யூஷன், அமெரிக்கன் ரெவல்யூஷன், ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன்லாம் கூட அவங்க தெரிஞ்சுக்கினாங்க. ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுனால அவங்களுக்குமே வந்து கான்ஸ்டியூஷனை ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஐடியா வந்துச்சு. ஸோ இதில் இவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க ப்ரிப்பேர் பண்ண கான்ஸ்டியூஷன் எல்லாம் வந்து ஒரு வாட்டி படித்து பார்த்தாங்க. அவங்க அதை படித்து பார்த்துட்டு அப்புறமா நம்ம இந்தியாவுக்கு வந்து கான்ஸ்டியூஷனை ப்ரிப்பேர் பண்ணலான்னு யோசிச்சாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல திங்கிங் இது. இப்போ நம்ம கூட அவ்வளோதான், இப்போது
நீங்களே வந்து தானாக இது பண்ணுங்கள், நீங்களே வந்து தானாக க்ரியேட் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா டைம் எடுத்துக்கும். க்ரியேட் பண்ண முடியாதுன்னு ஒன்றும் இல்லை, டைம் எடுத்துக்கும். பட் நம்ம அதே 4-5 ஆப்ஷன் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. நம்ம அதை படிச்சுட்டு அதை விட நம்ம இந்தியாவுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணோன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ அந்த மாதிரி படிக்கும்போது தான் அமெரிக்கன் கான்ஸ்டியூஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரியாம்பிள் கான்செப்ட் வந்து இருந்துச்சு. ஸோ அந்த அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்லேருந்து இந்த ப்ரியாம்பிள் கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா வந்து எடுத்துக்கினாங்க. ஸோ அதுதான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் வாஸ் த ஃபர்ஸ்ட் டு பீயிங் வித் ப்ரியாம்பிள். ஸோ நீங்கள் பார்க்கலாம், அதை வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுமே வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்ட்டு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரியாம்பிள்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரொடக்ஷன் ஆர் ப்ரிஃபேஸ் ஆஃப் டு த கான்ஸ்டியூஷன்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சொன்னல, நீங்கள் வந்து இது ஐடென்டி கார்டுன்னு கூட சொல்லலான்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒருத்தர் சொல்லிட்டாங்க. யாருன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்ஏ பல்கி வாலான்ட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம், பால்கி வாலா. நான் வந்து இங்கே மார்க் பண்ணுறேன். ஸோ இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐடென்டி கார்டு ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஸோ இதை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷனோட நேச்சர் என்னன்ட்டு நம்மளுக்கு தெரிய வரும். இப்போ எப்படி நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஐடென்டிட்டி கார்டு பார்த்து இவன் எத்தனாவது கிளாஸ், எந்த ஸ்கூலுன்ட்டு ஓரளவுக்கு வந்து நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம கான்ஸ்டியூஷனுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரியாம்பிளை பார்த்து நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு ஐடென்டி கார்டுன்ட்டு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ப்ரியாம்பிளில் எழுதியிருக்காங்கல்ல, ஸோ அது வந்து நம்ம எதுலேருந்து எடுத்தோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்லேருந்து நம்ம எடுத்தோம். ஸோ இந்த ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சாப்டரில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி நெஹ்ரு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை கொண்டு வந்தாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த நெஹ்ருவுக்கு இந்த ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் எப்படி தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரஷ்யன் ரெவல்யூஷன், ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன், அமெரிக்கன் ரெவல்யூஷன்லேருந்து கற்றுக்குனாங்க. அதை கற்றுக்குன்னு அவங்களோட அந்த தாட்டை வந்து ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் மூலமாக கொண்டு வந்தாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா என்சிஆர்டியில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்சிஆர்டி இப்போது நியூ என்சிஆர்டியில் வந்து பார்த்திங்கன்னா தீம்ஸ் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரின்ட்டு வந்து அவங்க கொண்டு வந்திருக்கிறது. ஏன்னா நான் உங்களுக்கு சொன்னேன் ஆல்ரெடி, நம்ம யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் ஆகிட்ருக்கோன்னா எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து கம்பைன் பண்ணி நாலேஜை கெயின் பண்ணணும். இப்போ நீங்கள் பொலிட்டி படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரி நாலேஜுமே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு புரிய வரும். ஏன்னா நீங்கள் இது வந்து கான்ஸ்டியூஷனில் இப்போ நீங்கள் இந்த நெஹ்ரு இவங்க பேரெல்லாம் படிக்கிறீங்க, இவங்க பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரிலையுமே வளருது. ஸோ நான் வந்து என்ன சஜஷன் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் ஹிஸ்ட்ரியில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. நீங்கள் ஹிஸ்ட்ரியில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ மற்ற சப்ஜெக்டெல்லாம் உங்களுக்கு வந்து கிளியராக புரிய வரும். அதே நான் வந்து பிகினர்ஸ்க்கெல்லாம் வந்து என்ன அட்வைஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஹிஸ்ட்ரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மாடர்ன் வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு பிறகு நெக்ஸ்ட்டு நீங்கள் ஜியோகிராஃபியாக இருக்கட்டும், பொலிட்டியாக இருக்கட்டும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு ஃபஸ்ட்டு ஒரு யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் மெயினாக நீங்கள் ஹிஸ்ட்ரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து வரலாறு தெரிஞ்சுங்க. நம்ம மனுஷன் வந்து நம்ம எப்படி இருந்தோம், நம்ம மனுஷன் எப்படி உருவானோம், நம்ம வந்து எப்படி இப்போ இருக்கோம் ப்ரெசண்ட்டாக. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து உருவாகும் மற்ற சப்ஜெக்டெல்லாம் படிக்கிறதுக்கு. ஸோ நம்ம சேனலில் ஹிஸ்ட்ரி போயிட்டுருக்குல்ல, நீங்கள் போய் பாருங்கள், நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதில் கிளியராக உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங் வர மாதிரி. ஸோ நம்ம வந்து என்ன சொன்னோம், இந்த ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். ஸோ நெஹ்ரு வந்து இந்த மற்ற கான்ஸ்டியூஷன் இதெல்லாம் படித்து அதிலிருந்து நல்ல வார்த்தைங்களெல்லாம் மீன்ஸ் அவங்களுக்கு தேவையான வார்த்தை ப்ளஸ் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த வார்த்தையை வந்து பார்த்திங்கன்னா மாடிஃபை பண்ணி ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் மூலமாக கொண்டு வந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், இந்த ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் கொண்டு வந்த டேட் எது அப்படின்ட்டு, ப்ளஸ் அதை அக்செப்ட் பண்ண டேட் எதுன்னு கூட கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இந்த ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனில் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா ப்ரியாம்பிளுக்குமே அவங்க எடுத்திருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ப்ரியாம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா மாடிஃபை அமெண்ட்மெண்ட்டுமே பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த அமெண்ட்மெண்ட்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் வந்து பொலிட்டி நோட்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினச்சிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு பொலிட்டி நோட்ஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் எழுதிட்டீங்க, லக்ஷ்மிகாந்த் பார்த்து நீங்கள் வந்து ஒரு நோட்ஸ் பண்ணிக்கிங்கன்னு நினச்சிங்க. இப்போ சடனாக என்சிஆர்டி பார்த்து நீங்கள் படிக்கிறீங்க. என்சிஆர்டியில் ஒரு சில பாயிண்ட் வந்து அடிஷ்னலாக இருக்குது, அதை வந்து உங்கள் நோட்ஸில் நீங்கள் ஆட் பண்ண மறந்துட்டீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்க, அதே பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பென்சில்லையோ பென்லேயோ வந்து அடிஷ்னலாக அது பக்கத்தில் வந்து இங்கே சின்னசாக எழுதிடுவீங்க. ஸோ அதை என்ன பண்ணிங்க, நீங்கள் மாடிஃபை பண்ணிங்க. அந்த பேஜ் ஆல்ரெடி எழுதியிருக்கிறது பக்கத்தில் எக்ஸ்ட்ராவாக எழுத ஆரம்பிச்சுங்க. ஸோ அந்த மாதிரி மாடிஃபை நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், ஐக்கிறதா இருக்கட்டும். இப்போ நீங்கள் எதோ ராங் பண்ணிட்டீங்க, ஸோ நீங்கள் வந்து அதை ஐக்கிறீங்க. ஸோ இந்த ஐக்கிறது இல்லைனா அடிஷ்னலாக ஆட் பண்ணுறது இதெல்லாம் வந்து நம்ம அமெண்ட்மெண்ட்டுன்னு சொல்லணும். ஸோ சேஞ்சஸ் பண்ணுறோம்ல, அது வந்து அமெண்ட்மெண்ட்டுன்னு சொல்லணும். ஸோ அந்த மாதிரி அந்த ப்ரியாம்பிள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, அமெண்ட் பண்ணியிருப்பாங்க.
ஸோ அந்த அமெண்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்போ பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1976 வந்து பண்ணியிருப்பாங்க. அது எத்தனாவது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். ஸோ ப்ரியாம்பலில் இது ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட்டு. பட் கான்ஸ்டியூஷனோட ஃப்ரண்ட் பேஜ் தானே. ஸோ ஆல்ரெடி கான்ஸ்டியூஷனில் நிறைய பார்த்திங்கன்னா ஆர்டிகல்ஸ் எல்லாம் இருக்குல்ல. ஸோ அதில் ஆல்ரெடி நிறைய அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கான்ஸ்டியூஷன் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா இது 42nd அமெண்ட்மெண்ட். ஞாபகம் வச்சுங்க, கான்ஸ்டியூஷன் பிரகாரம் இது 42nd அமெண்ட்மெண்ட். அதே ப்ரியாம்பல் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட். ஞாபகம் வச்சுங்க, ப்ரியாம்பல் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு அமெண்ட்மெண்ட் நடந்திருக்கு. அது எத்தனாவது அமெண்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட். ப்ரியாம்பல் பிரகாரம். கான்ஸ்டியூஷன் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா அது 42nd அமெண்ட்மெண்ட். ஞாபகம் வச்சுங்க, இயருமே நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா 1976. ஸோ கிட்டத்தட்ட இந்த 42nd அமெண்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பாங்க கான்ஸ்டியூஷனில், ஒரு ப்ரியாம்பலில் மட்டும் இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மினி கான்ஸ்டியூஷன் கூட இதை வந்து சொல்லுவாங்க. நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா மினி கான்ஸ்டியூஷன் இதை சொல்லலாம். ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு செப்பரேட்டாக வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த லக்ஷ்மிகாந்த் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கிறோம் என்னென்னட்டெல்லாம் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க, நடுவுலலாம் கொலாப்ஸ் பண்ணி. ஸோ நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை. இப்போ நம்ம மெயினாக வந்து ப்ரியாம்பல் பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ப்ரியாம்பல் பற்றி வந்து நம்ம படிக்கலாம், ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் ஃபிலாசபி ஆஃப் கான்ஸ்டியூஷன் கூட சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம பார்த்தோம்ல, ஸோ இது வந்து ஒரு மெயினாக ஒரு ஃபிலாசபி. இதை வச்சு தான் நீங்கள் கான்ஸ்டியூஷனை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நேரு வந்து அந்த அசம்பிளிக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் ஞாபகம் வச்சுங்க, இது வந்து ஃபண்டமெண்டல் ஃபிலாசபி ஆஃப் கான்ஸ்டியூஷன்ட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்கள் மைண்டில் வந்து நோட்ஸ் ரிலேட்டடாக டவுட் கூட வரும். ஸோ நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் நோட்ஸ் பண்ணாதீங்க. ஏன்னா யூபிஎஸ்சியோட சிலபஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் நோட்ஸ் பண்ணோன்னா எக்ஸாமே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிடும். நீங்கள் நோட்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கணும், எக்ஸாம் பாட்டுக்கு அது போயிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எல்லா இதுக்குமே வந்து நோட்ஸ் வந்து பண்ண முடியாது. ஏன்னா நான் வந்து அனுபவிச்சிருக்கேன். ஏன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரிக்கு கிட்டத்தட்ட இவ்வளோ A4 ஷீட்டை வந்து நான் முடிச்சிட்டேன் நோட்ஸ் பண்ணுறேன்ற பேரில். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நோட்ஸ் நான் ஏன் பண்ணேன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நம்ம மைண்டில் ஞாபகம் இருக்கும், நம்ம மைண்டில் ஞாபகம் இல்லாதது தான் நம்ம நோட்ஸ் பண்ணோம். ஸோ நம்ம மைண்டில் ஞாபகம் இல்லைன்னுட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நீங்கள் வந்து 2-3 டைம்ஸ் ரிவிஷன் பண்ணும்போது தான் உங்கள் மைண்டில் எது ஞாபகம் இருக்குது, எது ஞாபகம் இல்லைன்னு தெரிய வரும். ஸோ நான் சஜஷன் பண்ணுறது என்னென்னா, நீங்கள் என்னோடய கிளாஸ் பார்க்குறீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து நோட்ஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி பிடிஎஃப்மே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் லக்ஷ்மிகாந்த் புக்கில் இருக்கிறது தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறது. அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயம் ஆட் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டில் ஞாபகம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட் பண்ண ட்ரை பண்ணிக்கங்க. ஸோ உங்கள்கிட்ட ஃபோன் இருந்தாலும் ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ஹைலைட் பண்ணிக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு. அப்புறமா ஒரு 2-3 டைம்ஸ் நீங்கள் ரிவிஷன் பண்ண பிறகு நோட்ஸ் வேணால் நீங்கள் பண்ணலாமா வேணாமான்ட்டு நீங்கள் யோசிங்க. அதே மாதிரி நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த டாப்பர்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட ஃப்ரீ நோட்ஸ் வந்து வெளியிட்டிருப்பாங்கள்ல, ஸோ அதை வந்து நம்ம கிளாஸில் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆல்ரெடி வந்து நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஹிஸ்ட்ரி இது. ஸோ ஹிஸ்ட்ரி இது டாப்பர்ஸ் நோட்ஸ் வந்து நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அதை வந்து நான் உங்களுக்கு அனலைஸ் பண்ணி காமிக்கிறேன், எப்படி வந்து அந்த நோட்ஸில் இருக்கிற எல்லா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் நம்ம சேனலில் கவர் பண்ணியிருக்கேன்னுட்டு. ஏன்னா நம்ம சேனலில் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து கூடி சீக்கிரம் ஹிஸ்ட்ரியில் வந்து அதை கொண்டு வரேன், உங்களுக்கு தெரிய வரும். அப்போ நம்ம சேனலில் வந்து நான் மெயினாக எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன்னுட்டு. ஸோ நீங்கள் வந்து நோட்ஸ் ரிலேட்டடாக நான் சொன்ன பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுங்க. ஸோ வாங்க நம்ம வந்து திருப்பி இந்த இதுக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் வந்து நடுவில் இவன் என்ன வேறு டாபிக் போயிடுறானேன்ட்டு வந்து டென்ஷன் பண்ணிக்காதீங்க. இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருந்துச்சு, அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ நம்ம மெயினாக இந்த ஃப்ரண்ட் பேஜில் நம்ம என்ன பார்த்தோம், இந்த மாதிரி அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்லேருந்து ப்ரியாம்பலோட ஐடியா வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த ப்ரியாம்பலை வந்து நம்ம ஐடென்டி கார்டுன்னு கூட சொல்லுவோம். இதை வந்து யார் சொன்னதுன்னு வந்து பார்த்திங்கன்னா என்ன பால்கே வாலான்றவங்க சொன்னாங்க. இந்த ப்ரியாம்பலில் இருக்கிற இது வந்து நம்ம எதிலேருந்து எடுத்துக்கணும். ஸோ அந்த வார்த்தை மீன்ஸ் அந்த என்ன சொல்கிறது, நம்ம ஒரு மெயின் தீமை வந்து நம்ம எதுலேருந்து எடுத்தோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்லேருந்து நம்ம எடுத்தோம். ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் ஃபிலாசபி ஆஃப் கான்ஸ்டியூஷன்ட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் சொன்னேன். ப்ரியாம்பல் வந்து இது வரைக்கும் ஒரு வாட்டி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எத்தனாவது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்னு வந்து பார்த்திங்கன்னா 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். ஸோ இதில் என்ன சேஞ்சஸ் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 3 வேர்டை வந்து இதில் ஆட் பண்ணாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா சோஷியலிஸ்ட், செக்யுலர், இன்டெகிரிட்டி. ஸோ இந்த 3 வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ப்ரியாம்பலில் இருந்தில்லை. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எப்போ 1976 முன்னாடி வரைக்கும் இந்த 3 வார்த்தை சோஷியலிஸ்ட், செக்யுலர், இன்டெகிரிட்டின்ற வார்த்தை வந்து இருந்தில்லை. 1976க்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 வார்த்தையை ப்ரியாம்பலில் ஆட் பண்ணியிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு சில வார்த்தைங்கள்லாம் வந்து புரியாது. இந்த சோஷியலிஸ்ட்னா என்ன,
சோஷியலிசம், கேபிட்டலிசம்னா என்ன, செக்குலரிசம்னா என்னன்னு வந்து நிறைய பேருக்கு புரியாது. ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ரொம்ப கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எப்படி வந்து இந்த வேர்டெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு, என்ன இதுக்கு எக்ஸாக்ட் மீனிங் என்னன்ட்டெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் வந்து கிளியராக பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து பொலிட்டியாக வந்து நான் கன்ஃபைன் பண்ணாமல் அது பின்னாடி இருக்கிற கொஞ்சம் ஹிஸ்ட்ரியுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிங்க் பண்ணி நான் இன்றைக்கி சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம், நான் வந்து ப்ரியாம்பிளோட இமேஜை வந்து ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க ப்ரியாம்பிளில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி த பீப்புள் ஆஃப் இந்தியா. ஸோ நீங்கள் பார்க்கலாம், வி த பீப்புள் ஆஃப் இந்தியா having solemnly resolved to constitute India into a sovereign, socialist, secular, democratic republic and to secure to all its citizens. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வி த பீப்புள் ஆஃப் இந்தியான்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் இருக்கிற ஜனங்க பீப்புளால் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்ஸ்டியூஷனுக்கு வந்து கிட்டத்தட்ட பவர் இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதில் நீங்கள் வேர்ட்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். நான் வந்து லேசர் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சோவரன், சோஷியலிஸ்ட், செக்யுலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிகன்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதோட மீனிங் எல்லாம் கூட நம்ம பார்க்கலாம். என்ன கிளியராக வந்து இன்றைக்கி வந்து கிளியர் கட்டாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து இதுக்கப்புறமா டவுட் வராது. இந்த பேரெல்லாம் கூட நீங்கள் நெக்ஸ்ட் டைம் கேள்விப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சகஜமாக ஃபீல் பண்ணுவீங்க, மற்றவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வருவீங்க. அவ்வளோ அளவுக்கு வந்து நான் இன்றைக்கி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்ட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இதோட ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டின்ட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜஸ்டிஸ்லையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் ஜஸ்டிஸ், எக்கனாமிக் ஜஸ்டிஸ் அண்ட் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ்ன்ட்டு கொடுத்துருக்காங்க. லிபர்ட்டி ஆஃப் தாட் அப்படின்னா இந்த ஃப்ரீடம். ஸோ இந்த ஃப்ரீடமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃப்ரீடம் இல்லை, இது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கண்ட்ரோல்டு ஃப்ரீடம். ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரீடம் இருக்குது, பட் அந்த ஃப்ரீடமுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது. ஸோ அந்த மாதிரி லிபர்ட்டி ஆஃப் தாட், எக்ஸ்ப்ரெஷன், பிலீஃப், ஃபெய்த் அண்ட் வர்ஷிப். ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து நம்ம இதில் ப்ரியாம்பிள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு நம்ம பார்க்கலாம். ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் டு ப்ரொமோட் அமாங் தெம் ஆல், ஃப்ரெட்டர்னிட்டி, assuring the dignity of the individual and the unity and integrity of the nation. In our Constituent Assembly, this 26th day of November 1949, do hereby adopt, enact and give to ourselves. ஸோ நீங்கள் பார்க்கலாம், ஜனங்க அவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்ஸ்டியூஷனை கொடுக்குற மாதிரி வந்து இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரியாம்பிளில் மென்ஷன் ஆகிருக்கிறது, ஞாபகம் வச்சுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இதோட கீவேர்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். இங்கே நீங்கள் பார்க்கலாம், இதில் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா 4 வந்து இதில் கொடுத்துருக்காங்க லக்ஷ்மிகாந்த் புக்கில். ஸோ அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் மெயினாக கான்ஸ்டியூஷன் டிரைவ்ஸ் இட்ஸ் அத்தாரிட்டி ஃப்ரம் த பீப்புள் ஆஃப் இந்தியா. நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல இங்கே வி த பீப்புள் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த கான்ஸ்டியூஷனுக்கு வந்து அதிகாரம், பவர் வந்து பார்த்திங்கன்னா வி த பீப்புள். ஸோ அங்கே இருக்க அதில் அந்த கண்ட்ரியில் இருக்கிற ஜனங்களால் வந்ததுன்ட்டு இதில் வந்து மென்ஷன் ஆகிருக்கிறது. ஸோ நம்ம ப்ரியாம்பிளை வந்து படிக்கிறதால நம்மளுக்கு என்ன தெரியுது, கான்ஸ்டியூஷன் வந்து ஜனங்களால் உருவாக்கப்பட்ட கான்ஸ்டியூஷன், அந்த கான்ஸ்டியூஷனுக்கு அதிகாரம் ஜனங்க கிட்டேருந்து வந்திருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வருது. அதே மாதிரி இதில் வந்து மீன்ஸ் மெயினாக கீவேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சோவரியன், சோஷியலிஸ்ட், செக்யுலர், டெமோக்ராட்டிக் அண்ட் ரிப்பப்ளிகன் பொலிட்டின்ட்டு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேர்ட்ஸ் மீனிங் பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னா ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம அடாப்ட் பண்ண டேட் வந்து பார்த்திங்கன்னா 26 நவம்பர் 1949. ஸோ இதை அடாப்ட் பண்ண டேட், இதை கம்ப்ளீட்டாக நம்ம எனாக்ட் செயல்படுத்தின டேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 26 ஜனவரி 1950 ஞாபகம் வச்சுங்க. அடாப்ட் பண்ண டேட் வேறு, நம்ம இதை கம்ப்ளீட்டாக செயல் பண்ண வச்ச டேட் வந்து பார்த்திங்கன்னா வேறு. ஸோ இப்போ இந்த ப்ரியாம்பிளில் இவ்வளோ இருக்குல்ல, மென்ஷன் ஆகிருக்குல்ல, ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். இது வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா டிப்ஸில் இருக்கணும். யாருன்னா கேட்டாலும் ப்ரியாம்பிள் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து டக்குன்னு வி த பீப்புள் ஆஃப் இந்தியா ஹேவிங் solemnly resolvedன்ட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக சொல்ல வரணும். ஸோ நானும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். நானும் வந்து இதை ஞாபகம் 2-3 டைம்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா 2-3 டைம் 4 டைம்ஸ் மேலே நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணி வச்சுங்க. இது வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்ட். நீங்கள் வந்து ப்ரியாம்பிளில் என்ன இருக்குன்ட்டு எக்ஸாக்டாக உங்களுக்கு நீங்கள் ஞாபகம் வச்சு தான் ஆகணும். ஸோ இது வந்து கொஞ்சம் மனப்பாடம் பண்ண வேண்டிய விஷயம், நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதில் வந்து என்ன வேர்டு அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சோவரன். ஸோ இந்த சோவரன் வேர்டை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த சோவரன் வேர்டோட மீனிங் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா
நான் வந்து இங்கே ஆட் பண்ணிக்கிறேருங்க இதுக்கு நடுவில். ஸோ நிறைய பேர் யோசிப்பீங்க என்ன நடுவில் நிறைய ஸ்லைட்ஸில் வேறு இருக்குன்னுட்டு. அதுக்கான ரீசனெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த சோவரேனோட வேர்டு வந்து நம்ம பார்க்கலாம். இந்த சோவரேனோட வேர்டு மீனிங் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டு கண்டக்ட் போத் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் அஃபேர்ன்ட்டு இருக்குது. ஸோ காமனாக வந்து என்ன சொல்லுவாங்க, சோவரேன் மீனிங்னா வந்து நம்ம ஃப்ரீ, நம்ம வந்து பார்த்திங்கன்னா யாரோட கட்டுப்பாடுலையுமே இல்லை, நம்ம வந்து இன்டர்னல் விஷயமா இருக்கட்டும் எக்ஸ்டர்னல் விஷயமா இருக்கட்டும் நம்ம ஓனாக டிசைட் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லாங்க. ஸோ இதை நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வேறு ஒரு சில வார்த்தை கூட கிளியராக நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா டொமினியன்னா என்ன அப்படின்னு கூட நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ டொமினியன் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரியெல்லாம் படிச்சிங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நான் இங்கே வந்து பென் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டொமினியன் ஸ்டேட்டஸ். ஸோ டொமினியன் ஸ்டேட்டஸ்னால் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து ஒரு கண்ட்ரி இருக்குதுன்னு நினச்சிக்கங்க. நான் வந்து C1ன்னு போடுறேன். இது வந்து C1. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா C2. ஸோ இது ஒரு கண்ட்ரி, C1ன்றது ஒரு கண்ட்ரி, C2ன்றது ஒரு கண்ட்ரி. இப்போ இந்த C2 கண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எல்லாமே ஃப்ரீடம் இருக்குது. இந்த C2 கண்ட்ரிக்கு வந்து கிட்டத்தட்ட எல்லா ஃப்ரீடமும் இருக்குது. இவங்களே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எல்லாம் ஃபார்ம் பண்ணலாம், இவங்க வந்து பார்த்திங்கன்னா லா எல்லாம் பண்ணலாம், ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வரலாம் இந்த C2 கண்ட்ரி. பட் இந்த C2 கண்ட்ரியோட ஹெட்டு வந்து பார்த்திங்கன்னா C1 கண்ட்ரி. C2ஓட ஹெட்டு மெயின் ஹெட் வந்து பார்த்திங்கன்னா C1 கண்ட்ரி. பேருக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா C1ஆக இருக்கும். ஸோ இந்த C1ல் யார் கிங் இருக்காங்களோ இல்லை யார் பிரசிடெண்ட் இருக்காங்களோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த C2 கண்ட்ரிக்கு ஹெட்டாக இருப்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த மாதிரி இது வந்து நம்ம என்ன சொல்லணும்னா டொமினியன்ட்டு நம்ம சொல்லுவோம், ஞாபகம் வச்சுங்க. இதை வந்து டொமினியன் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இந்தியாவுக்கு அந்த 1947 ஆக்டில் வந்து பார்த்திங்கன்னா டொமினியன் ஸ்டேட்டஸ் தான் அவங்க கொடுத்துருப்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. இந்தியாவுக்கு டொமினியன் ஸ்டேட்டஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கான்ஸ்டியூஷன் கம்ப்ளீட்டாக செயல்பட்ட டேட் இருக்குல்ல 26 Jan 1950, அன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து கம்ப்ளீட்டாக சோவரேன்னா இந்த கண்ட்ரோல் இல்லாமல் இந்த பேருக்கு கூட ஹெட்டாக இல்லாமல். ஸோ நம்ம இந்தியாவுக்கு பேருக்கு ஹெட்டாக யார் இருந்தாங்க, இங்கிலாந்து இருந்தாங்க. பட் அந்த செயல்பட்ட டேட் இருக்குல்ல 26 Jan 1950. ஸோ அன்றைக்கி டேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரீடம் கிடச்சிச்சு. அது அன்றைக்கி தான் நம்ம ரிப்பப்ளிக் டேன்னு கூட செலிப்ரேட் பண்ணுவோம். ஏன்னா அன்றைக்கி நீங்கள் வந்து பார்க்கலாம் ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டை வந்து எலெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எலெக்டட் பிரசிடெண்ட் யாருன்ட்டு நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு புரியுதா ரிப்பப்ளிக் டே கான்செப்டும் சோவரேனோட கான்செப்டும் வந்து உங்களுக்கு கிளியராக புரிய வரும். ஸோ சோவரேன் ஸ்டேட்டஸ்னால் என்ன அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நம்ம மீன்ஸ் அந்த டேட் இருக்குல்ல 26 Jan 1950 அன்றைக்கி வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஃப்ரீடம் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணியிருப்போம், அச்சீவ் பண்ணியிருப்போம். நம்ம அதுக்கு முன்னாடி வரைக்கும் டொமினியன் ஸ்டேட்டஸ் வந்து இருந்துச்சு, நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பேருக்கு மட்டும் டொமினியன் ஸ்டேட்டஸ் இருந்துச்சு. ஸோ சோவரேன்னா வந்து எந்த கண்ட்ரியோட கண்ட்ரோலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே இருக்காது. கண்ட்ரியோ இல்லை எந்த ஒரு பர்சனோ யாரோட இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரி மேலே கண்ட்ரோலாக இருக்காது. ஸோ நம்ம கண்ட்ரியில் இருக்கிற கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் விஷயமா இருக்கட்டும் எக்ஸ்டர்னல் விஷயமா இருக்கட்டும் ஓனாக வந்து பார்த்திங்கன்னா மீன்ஸ் அந்த பீப்புளால் செலக்ட் ஆகிருக்காங்களே, ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதை டிசைட் பண்ணலாம் ஃப்ரீயாக அப்படின்ட்டு. அதோட மீனிங் தான் வந்து பார்த்திங்கன்னா சோவரேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணேன். இப்போ நம்ம லக்ஷ்மிகாந்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோவரேனுக்கு ஒரு சில பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா பீயிங் எ சோவரேன் ஸ்டேட் இந்தியா கேன் எய்தர் அக்வயர் எ ஃபாரின் டெரிட்டரி ஆர் சீட் எ பார்ட் ஆஃப் இட்ஸ் டெரிட்டரி இன் ஃபேவர் ஆஃப் எ ஃபாரின் ஸ்டேட். ஸோ இப்போ இந்தியா வந்து சோவரேன் அப்படின்னா எந்த டிசைடாக இருக்கட்டும் எந்த டிசிஷனாக இருக்கட்டும் நம்ம இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஓனாக எடுக்கலாம், மற்ற கண்ட்ரி மேலே டிபெண்ட்டாக இருக்கணும்னு வந்து பார்த்திங்கன்னா அவசியம் இல்லை. ஸோ அந்த மாதிரி நம்மக்கிட்ட நம்ம இந்தியா கிட்ட பவர் இருக்கிறதுனால இந்தியா வந்து பார்த்திங்கன்னா அதோட டெரிட்டரி லேண்டை வந்து பார்த்திங்கன்னா மற்ற கண்ட்ரிக்கும் வந்து விற்கலாம். மீன்ஸ் விற்கலான்னா கொடுக்கலாம், விற்கிறதுனா சேல் பண்ணுறதில்ல, அது வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கலாம். ப்ளஸ் மற்ற கண்ட்ரியிலேருந்து இடத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆக்குப்பை பண்ணலாம் அப்படின்ட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்கு. நீங்கள் வந்து பார்க்கலாம் பீயிங் ஏ சாவரின் ஸ்டேட் இந்தியா கேன் எய்தர் அக்வயர், ஸோ விற்கலான்னா சேல் பண்ணுறதில்ல, ஸோ அக்வயர் பண்ணலாம், வாங்கிக்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்வயர் பண்ணலாம் இல்லைனா வந்து கொடுக்கலாம். ஸோ விற்கிறன்ற வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் ஆகாது, அக்வயர் பண்ணுற வார்த்தை வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ மற்ற கண்ட்ரிலேருந்து லேண்டை வந்து அக்வயர் பண்ணலாம், இல்லைனா இந்தியாவில் இருக்கிற லேண்டை வந்து பார்த்திங்கன்னா சீடு கொடுக்கலாம் அப்படின்ட்டு மென்ஷன் ஆகிருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம இந்தியா வந்து இண்டிபெண்ட் ஆச்சுல, ஸோ அந்த இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா
இன்னும் மற்ற கண்ட்ரியெல்லாம் கூட வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த பிரிட்டிஷர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய கண்ட்ரியெல்லாம் வந்து காலனியாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் மற்ற கண்ட்ரியெல்லாம் கூட இண்டிபெண்ட் ஆகும்போது ஒரு காமன் வெல்த்துன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணாங்க. ஸோ அந்த பிரிட்டிஷர்ஸ் கிட்டேருந்து இண்டிபெண்ட் ஆன கண்ட்ரியெல்லாம். ஸோ அதிலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து மெம்பராக ஜாயின் ஆகிருக்கும். ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த கண்ட்ரியெல்லாம் வந்து அந்த காமன்வெல்த் இதை க்ரியேட் பண்ணி இங்கிலாந்து வந்து பார்த்திங்கன்னா அதோட ஹெட்டாக வந்து நினச்சிருப்பாங்க. பட் இந்தியா வந்து அதில் மெம்பர் ஆனாலும் இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து எஃபெக்ட் ஆகலை. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சோவரன், இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் இருக்கும். இங்கிலாண்டோட கண்ட்ரோலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம இந்தியா மேலே இல்லை. ஸோ நம்ம பேர் காமன்வெல்த்தில் சேர்ந்தாலும் நம்ம வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும், நம்ம வந்து பார்த்திங்கன்னா சோவரனாக தான் இருக்கும் அப்படின்ட்டு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சோவரன் ரிலேட்டடாக வந்து நம்ம ரொம்ப டீட்டெயிலாக நான் வந்து செப்பரேட்டாக வந்து நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம இவ்வளோ சிம்பிளாக புரிஞ்சிங்கன்னா போதும். ஸோ நெக்ஸ்ட் வந்து சோஷலிஸ்ட்டுன்ட்டு இருக்க வேர்டு நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து கீவேர்ட்ஸ் இன் ப்ரியாம்பிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் கீவேர்ட்ஸ். ஸோ இந்த சோஷியலிஸ்ட், செக்யுலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிகன் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த சோஷியலிஸ்ட் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த செக்யுலர்ன்ற வேர்டை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த செக்யுலர்லேருந்து நம்ம சோஷியலிஸ்ட்டுக்கு போகலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த செக்யுலர்ன்ற வேர்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சிக்கலாம். ஸோ நான் வந்து அந்த ஸ்லைடை எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த செக்யுலரிசம். ஸோ செக்யுலர் இருக்குல்ல, செக்யுலரிசம். ஸோ இந்த செக்யுலரிசமோட கான்செப்ட் வந்து எப்படி ஃபஸ்ட்டு க்ரியேட் ஆச்சு அப்படின்ட்டு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் இந்த செக்யுலரிசம்னா என்ன அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு லைட்டாக இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன் ஃபஸ்ட்டு. ஸோ செக்யுலரிசம்னா அப்படின்னு என்ன அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எல்லா ரிலீஜியஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டாக நீங்கள் வந்து இது பண்ணலாம். எல்லா ரிலீஜியஸ்க்குமே சப்போர்ட்டாக மீன்ஸ் நம்ம இந்தியா வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக ஒரு ரிலீஜியஸ்ன்ட்டு இல்லை. இப்போ நீங்கள் மற்ற கண்ட்ரிலாம் நீங்கள் பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பாகிஸ்தானில் பார்க்கலாம். பாகிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து இஸ்லாமிக் ஸ்டேட்டுன்ட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதே நீங்கள் வந்து ஸ்ரீலங்கா எடுத்துக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட புத்திசம் ஸ்டேட்னால் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரி மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கிற ஸ்டேட் மாதிரி இல்லை. ஸோ ஒரு சில இடத்துல நான் ஸ்டேட்டுன்னு யூஸ் பண்ணேன்னா அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரி தான் இண்டிகேட் பண்ணுறது. ஸோ நான் கண்ட்ரினே யூஸ் பண்ணுறேன், ஏன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகிடும்ல. ஸோ பாகிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஒரு இஸ்லாமிக் கண்ட்ரின்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அதே ஸ்ரீலங்கா வந்து பார்த்திங்கன்னா புத்திசம் கண்ட்ரின்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதேமாதிரி அந்த கண்ட்ரியை வந்து அவங்க ஒரு ஸ்டேட் கண்ட்ரி ரிலீஜனாக வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம இந்தியா வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஹிந்து கண்ட்ரின்ட்டெல்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணதில்லை. நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு மீனிங் என்னென்னா ஆல் ரிலீஜன்ஸு, எல்லா ரிலீஜனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அக்செப்டன்ஸ், எல்லா ரிலீஜன்ஸுமே அக்செப்டன்ஸாக இருக்குது. அதே மாதிரி எந்த ரிலீஜன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அகெயின்ஸ்டாகவும் இல்லைன்னுட்டு அர்த்தம். செக்குலரிசம்க்கு வந்து பார்த்திங்கன்னா நெய்தர் அகெயின்ஸ்ட் இல்லைனா நெய்தர் ஃபுல்லி சப்போர்ட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாட்ரேட். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நியூட்ரல்ன்ட்டு கூட நீங்கள் வந்து சொல்லலாம். செக்குலரிசம் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல்ன்ட்டு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த செக்குலரிசம் கான்செப்ட் வந்து எப்படி உருவாச்சு? இப்போ ஒரு கண்ட்ரி கவர்மெண்ட்டுக்கும் இந்த ரிலீஜனுக்கும் வந்து வேறு செப்பரேட்டு. இப்போ ஒரு கண்ட்ரியில் ஆட்சி பண்ணுறாங்கன்னா அதுக்கும் அந்த ஆட்சிக்கும் இந்த ரிலீஜனுக்குமே வந்து சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டு எப்படி உருவாச்சுன்ட்டு நம்ம பார்க்கலாம். ஏன்னா கரெக்ட் தான். இப்போ கூட எலெக்ஷனில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து ரோடு போடுறோம், நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வீடு கட்டித்தரோம், நாங்கள் வந்து ஸ்கூல் டெவலப் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து எலெக்ஷன்லாம் அவங்க கேட்குறாங்க. ஸோ இதுக்கும் ரிலீஜியஸுமே வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தம் இல்லை. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம் எப்படி வந்து இந்த கான்செப்ட் டெவலப் ஆச்சுன்னுட்டு. இப்போ ஏன் இது இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கான்செப்ட் புரிய வரும். இந்த செக்குலரிசம்ன்ற கான்செப்ட் எப்படி உருவாச்சு, இப்போ ஒரு ஸ்டேட்டுக்கும் ரிலிஜனுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற ஒரு கான்செப்ட் எப்படி உருவாச்சுன்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கினீங்கன்னா நீங்கள் வந்து இதை மறக்க மாட்டீங்க. நீங்கள் வந்து எப்போவுமே இதை வந்து மைண்டில் வச்சுப்பீங்க. உங்களுக்கு லாங் டேர்முக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மைண்டில் ஞாபகமாக இருக்கும். ஸோ இது வந்து உருவானது வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட்லேருந்து தான் உருவாச்சு. இந்த செக்குலரிசம் கான்செப்ட் வந்து வெஸ்ட்லேருந்து வந்து உருவாச்சு. ஸோ வெஸ்ட்டில் வந்து அந்த டைம் பீரியடில் ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4th century இல்லைனா 5th centuryலேருந்து 14th century பீரியட் வந்து பார்த்திங்கன்னா டார்க் ஏஜ்னு சொல்லுவாங்க வெஸ்ட்டில். ஸோ வெஸ்ட்டுனா எங்கே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ இருக்க இந்த யூரோப், ஜெர்மனி, ஸோ இந்த கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து மேப்பில் பாருங்கள் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து உங்களுக்கு கிளியராக தெரிய வரும். ஸோ அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் 0க்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டியானிட்டி வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். நம்ம வந்து டைம் லைன் பார்ப்போம்ல ஹிஸ்ட்ரியில்,
நான் வந்து வரைஞ்சி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டைம் லைன். ஸோ நம்ம வந்து என்ன படிப்போம், நடுவில் வந்து பார்த்திங்கன்னா 0, இந்த 0க்கு இப்படிக்கா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ட்டு பார்ப்போம். சின்ட்டு நம்ம பார்ப்போம்ல, சி இப்போ வந்து நம்ம 2024 இருக்கோம். ஸோ இது வந்து 24. இதுக்கு முன்னாடி போகிறதெல்லாம் வந்து நம்ம பிசி, பிஃபோர் காமன் எரான்ட்டு பார்ப்போம்ல. ஸோ இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 0க்கு அப்புறமா தான் வந்து கிறிஸ்டியானிட்டி வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. 0க்கு அப்புறமா கிறிஸ்டியானிட்டி ஸ்ப்ரெட் ஆச்சு. ஸோ அதே மெயினாக அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரிலீஜன்ஸும் மெயினாக வந்து கிறிஸ்டியானிட்டி தான் பாப்புலராக இருந்துச்சு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து 5th 14th century சி வரைக்கும் வந்து டார்க் ஏஜ்னு சொல்லுவாங்க. ஸோ 5th centuryனா இங்கே 5th கிட்டத்தட்ட 14th century வரைக்கும் டார்க் ஏஜ்னு சொல்லுவாங்க. எதுக்கு டார்க் ஏஜ்னு சொல்லுவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த டைம் பீரியடில் வந்து இங்கே வெஸ்ட் சைடில் எந்த விதமாக சயின்ஸாக இருக்கட்டும், ஃபிலோசஃபியாக இருக்கட்டும், எந்த விதமாக லிட்ரேச்சராக இருக்கட்டும், அவ்வளோவுமே வந்து பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் ஆகலை. ஸோ அதனால் இதை வந்து டார்க் ஏஜ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த டைம் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சோட டாமினன்ஸ் வந்து ஜாஸ்தி இருந்துச்சு. ஸோ மெயினாக இந்த இடத்துலலாம் வந்து கிறிஸ்டியானிட்டி ஸ்ப்ரெட் ஆனதால் சர்ச் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹெவி பவர் இருந்துச்சு. ஸோ சர்ச்சில் வந்து மெயினாக கான்செப்ட் என்ன இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி மனுஷங்க வந்து உருவானது வந்து ஆடம் தான் வந்து ஃபஸ்ட்டு உருவானாங்க. ஸோ ஆடம் வந்து எங்கே இருந்தாங்கன்னா வேறு ஒரு உலகத்தில் இருந்தாங்க, சொர்க்கத்தில் இருந்தாங்க. ஸோ ஆடமுக்கு சப்போர்ட்டிவாக வந்து பார்த்திங்கன்னா ஈவை வந்து கடவுள் உருவாக்குனாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு சில ரூல்ஸ் போட்டாங்க. அந்த ரூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆடம் ஈவுமே வந்து மீறிட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆடம் ஈவுமே வந்து நம்ம அர்த்து இப்போ இருக்குள்ள பூமிக்குள்ளே வந்து அமுச்சிட்டாங்க. ஸோ பூமி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பனிஷ்மெண்ட் மாதிரி. ஆடம் ஈவ் வந்து சொர்க்கத்தில் இருந்தாங்க, ஆனால் அவங்க தப்பு பண்ணதால் பூமிக்கு அமுச்சிட்டாங்க. ஸோ பூமின்றது வந்து ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி. ஸோ நம்மளாம் பாவம் பண்ணவங்க, இந்த ஆடம் ஈவ்லேருந்து தான் நம்ம மனுஷங்க எல்லாமே உருவானோம். ஸோ இந்த நம்ம மனுஷங்க எல்லாமே பாவம் பண்ணோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரேயர் பண்ணோம், நம்ம இந்த பாவத்தை போக்குறதுக்கு ப்ரேயர் பண்ணோம். ப்ரேயர் பண்ணால் தான் நம்ம வேறு ஒரு உலகத்துக்கு, ஸோ அந்த ஆடம் ஈவெல்லாம் இருக்காங்கல்ல, அந்த உலகத்துக்கு நம்ம போக முடியும். ஸோ இந்த மாதிரியான கான்செப்டை வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்ப்ரெட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து எவ்வளோ ப்ரேயர் பண்ணுறீங்களோ அவ்வளோ வந்து நீங்கள் இது பண்ணுவீங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் ஒரு சிலர் வந்து யோசிப்பீங்க, இவன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து நான் சொல்லிட்டு இல்லை, நீங்கள் வந்து என்னை வந்து ப்ளேம் பண்ணாதீங்க. நான் வந்து இதை சொல்லிட்டு இல்லை, நான் படித்ததில் ப்ளஸ் நான் யூடியூப்பில் பார்த்ததில் நான் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்ச் பண்ணதில் எனக்கு தெரியாததை நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். அப்படி நீங்கள் வேணும், நீங்கள் இதெல்லாம் எங்கேருந்து படிச்சிங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு சோர்ஸஸ் எல்லாம் கூட வேணால் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ அந்த டைம் பீரியடில் இந்த மாதிரி ஆடம் ஈவ் வந்து தப்பு பண்ணதால தான் பூமிக்கு வந்தாங்க. பூமின்றது ஒரு பனிஷ்மெண்ட்டு. ஸோ நம்ம மனுஷங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாவம் பண்ணதால் தான் நம்ம இங்கே மாட்டிகிட்டு இருக்கோம் இந்த பூமியில். ஸோ நம்ம வந்து ப்ரேயர் பண்ணால் நம்மளுக்கு வந்து அந்த இது நல்லதுக்கு ஆகும் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கான்செப்டெல்லாம் அவங்க ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க. ப்ளஸ் இந்த பைபிள் அகெயின்ஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா யாரும் போகிற மாதிரி இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் பீரியடில் உருவாயிருக்கும். ஸோ இந்த சண்டே அன்னைக்கு, ஸோ இந்த சண்டே அன்னைக்கு ஹாலிடே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஹோலிடேன்ட்டு வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ சண்டே அன்னைக்கு நீங்கள் மெயினாக ப்ரேயர் பண்ணணும், அந்த லீவ் அன்னைக்கு கூட நீங்கள் ப்ரேயர் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சண்டேஸ் அன்னைக்கு வந்து சர்ச் கான்செப்ட் வந்து மெயினாக டெவலப் ஆச்சு. ஸோ மனுஷங்க வந்து சண்டேஸ் அன்னைக்கும் ஹாலிடேன்ட்டு ப்ரேயர் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து கான்செப்டை கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி டைம் பீரியடில் இருக்கும்போது ஜாஸ்தி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அகெயின்ஸ்டாக சயின்ஸாக இருக்கட்டும், ஃபிலோசஃபியாக இருக்கட்டும் யாரும் டெவலப் வந்து பண்ண போகல. போக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருக்கிற க்ரீக் ஃபிலோசஃபர்ஸோட நோட்ஸ் இதெல்லாமே வந்து கிடைக்க ஆரம்பிச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா க்ரீக்ஸ் இருந்தாங்களே. ஸோ க்ரீக்ஸில் வந்து நீங்கள் பார்க்கலாம் அரிஸ்டாட்டல், பிளாட்டோ, சாக்ரேட்ஸ். ஸோ இவங்களதெல்லாம் டீட்டெயில் கிடைச்சோன்னே ஜனங்களுக்கு வந்து தெரிய வந்துச்சு. ஸோ கிறிஸ்டியானிட்டிக்கு முன்னாடி இருந்த ஜனங்க நல்லா இன்டெலிஜென்ட்டாக இருந்திருக்காங்களே, மீன்ஸ் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க ஜனங்க வந்து நல்லா இன்டெலிஜென்ட்டாக இருந்திருக்காங்களே, இவங்க வந்து இதுக்கு முன்னாடி இவ்வளோ கண்டுபிடிச்சிருக்காங்களேன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து போக தோண்ட ஆரம்பிச்சிச்சு. ஒரு சிலர் வந்து சயின்டிஃபிக்காக கூட வந்து பார்த்திங்கன்னா திங்க் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா அந்த டைமில் வந்து ரிலீஜியன்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக வந்து பேசுகிற மாதிரி இல்லை. இப்போ அந்த டைமில் வந்து இந்த மாதிரி நம்மலாம் பாவம் பண்ணிக்கிறோம், நம்ம ப்ரேயர் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா ஜனங்க ப்ரேயர் பண்ணி தான் ஆவாங்க. நீங்கள் வந்து சயின்ஸை வந்து கற்றுக்கக்கூடாது, சயின்ஸை கற்றுக்குனா அது ரிலீஜியன்ஸ்க்கு அகெயின்ஸ்டு அப்படின்னு சொன்னால் யாரும் சயின்ஸை வந்து கற்றுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு டாமினன்ஸ் வந்து அந்த டைம் பீரியடில் இருந்துச்சு. ஸோ போக வந்து பார்த்திங்கன்னா 14th centuryக்கு அப்புறமா ஏஜ் ஆஃப் ரெனாசன்ஸ்ன்னு நம்ம பார்ப்போம். ஏஜ் ஆஃப் ரெனாசன்ஸ்னால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா திருப்பி
அவங்களோட நாலேஜை வந்து பார்த்திங்கன்னா திருப்பி அவங்க கெயின் பண்ணுற மாதிரி அதை வந்து நம்ம ரினாசன்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்புறமா ரிஃபார்மேஷன்னா சேஞ்சஸ் கொண்டு வர்றது, ப்ளஸ் ஏஜ் ஆஃப் என்லைட்மெண்ட், இதெல்லாம் நம்ம வேர்ல்டு ஹிஸ்ட்ரி படிக்கும்போது நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு சிம்பிளாக வந்து வெஸ்ட் சைடில் வந்து ஒரு டார்க் ஏஜ்ன்ற கான்செப்ட் வந்து இருந்துச்சு. ஸோ அந்த டைம் பீரியடில் வந்து ரிலீஜியஸோட டாமினன்ஸ் வந்து ஜாஸ்தி இருந்துச்சு. ஸோ எதுக்கு எடுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஜியஸ் தான் வந்து மெயின் தீர்வாக இருந்துச்சு எதுக்கு எடுத்தாலும் அந்த டைம் பீரியடில், ஞாபகம் வச்சுங்க. ஸோ போக வந்து பார்த்திங்கன்னா 16th centuryயில் காப்பர்னிக்கஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப்பை கொண்டு வருவாங்க. என்னென்னா இந்த காப்பர்னிக்கஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிலீஜியஸ் பர்சன் தான். ஸோ இந்த காப்பர்னிக்கஸுமே வந்து சர்ச்சோட ஆள் தான். காப்பர்னிக்கஸுமே வந்து சர்ச்சோட ஆள் தான். ஸோ அந்த டைம் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா பைபிளுக்கு வந்து நிறைய வேல்யூ இருந்துச்சு அந்த டைம் பீரியடில். ஸோ இந்த காப்பர்னிக்கஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பைபிள் கரெக்டுன்னுட்டு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுப்பாங்க. சயின்டிஃபிக்காக நம்ம வந்து தேடலாம் இந்த பைபிள் தான் கரெக்டுன்னுட்டு. ஸோ பைபிளில் வந்து அந்த டைம் பீரியடில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆடம் ஈவ் வந்து வேறு உலகத்துலேருந்து பூமிக்கு வந்தாங்க தப்பு பண்ணதால். அந்த ஆடம் ஈவோட பசங்க தான் நம்ம. ஸோ ஆடம் ஈவோட பசங்க நம்ம பூமிக்குள்ளே இருக்கும் சென்டரில். பூமி வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் இருக்குது. பூமியை சுற்றி தான் வந்து சூரியன் சுற்றுது. ஸோ பூமி சென்டரில் இருக்குது, பூமியை வந்து சூரியன் சுற்றி வருது அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பைபிளில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து என்ன சொல்லுவோம்னா ஜியோசென்ட்ரிசம்னு சொல்லுவோம். ஜியோசென்ட்ரிசம்னா என்ன, பூமி சென்டரில் இருக்குது, பூமியை சூரியன் வந்து சுற்றி வருது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பைபிளில் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா கடவுள் வந்து அந்த ஆடம் ஈவை சென்டரில் வச்சு, பூமிக்குள்ளே சென்டரில் வச்சு பூமியை வந்து சூரியன் சுற்றி வர மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கடவுள் க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு பைபிளில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த காப்பர்னிக்கஸ் வந்து பார்த்திங்கன்னா இதை சர்ச் பண்ணி தேடி அவங்க கண்டுபிடிச்சதில் வந்து பார்த்திங்கன்னா காப்பர்னிக்கஸ் வந்து என்ன சொல்லுவாங்க, இல்லை தப்பு, இது வந்து ஜியோசென்ட்ரிசம் இல்லை, இது வந்து பார்த்திங்கன்னா ஹீலியோசென்ட்ரிக். இது அப்படின்னா சூரியன் சென்டரில் இருக்குது, சூரியனை வந்து பூமி சுற்றி வருது, பூமியில் இருக்கிற நம்ம ஜனங்களுமே சூரியனை சுற்றி வரோம் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. இப்போ இதை கேட்ட சர்ச்சில் இருக்கிற ஆளாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற ரிலீஜியஸ் பர்சனாக இருக்கட்டும் குழம்பி போயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து டென்ஷன் ஆகிடுச்சு. இவங்க வந்து பைபிளை வந்து தப்பாக சொல்லிட்டாங்க, பைபிள்லாம் வந்து கரெக்டு. இப்போ பைபிளில் வந்து ஒன்று எழுதியிருக்குன்னா அது கரெக்டு. பைபிள் பிரகாரம் சூரியன் பூமி சென்டரில் இருக்குது, பூமியை தான் வந்து சூரியன் சுற்றி வருது. அது எப்படி நாங்கள் ஜனங்க, கடவுளால் உருவாக்கப்பட்ட ஜனங்க, நாங்கள் வந்து சூரியனை சுற்றி வருவோமா? ஸோ இந்த மாதிரியான கான்செப்டெல்லாம் உருவாச்சு. காப்பர்னிக்கஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் பீரியடில் அவ்வளோ இதை வந்து எதிர்க்க போகல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கெலீலியோ. ஸோ கெலீலியோமே வந்து பார்த்திங்கன்னா ஹீலியோசென்ட்ரிக்குன்னு தான் சொல்லுவாங்க. கெலீலியோமே வந்து பார்த்திங்கன்னா ஹீலியோசென்ட்ரிக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இல்லை, பூமி சென்டரில் இல்லை, சூரியன் தான் சென்டரில் இருக்குது, பூமி சூரியனை சுற்றி வருதுன்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. பட் ஆனாலும் அங்கே இருக்கிற ஜனங்க கெலீலியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட்டில் கெலீலியோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க இஷ்டம் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஆனாலும் மன்னிப்பு கேட்பாங்க. நீங்கள் பார்க்கலாம். ஸோ எவ்வளோ அளவுக்கு ஒரு ரிலீஜியஸோட பவர் வந்து பார்த்திங்கன்னா ஜனங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஏன்னா இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் சூரியன் சென்டரில் இருக்குது, பூமி அதை சுற்றி வருதுன்னுட்டு. பட் அப்போ பைபிளில் வந்து பூமி சென்டரில் இருக்குது, சூரியன் சுற்றி வருது எழுதிருக்கிறதுனால அதுதான் கரெக்டு, நீங்கள் நம்பி தான் ஆகணுன்ட்டு ஒரு ரிசர்ச்சை வந்து பார்த்திங்கன்னா அவங்க சைலண்ட் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ அளவுக்கு வந்து ஒரு ரிலீஜியஸோட பவர் இருந்துச்சு அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 19th centuryயில் இன்னும் மோசமாக போயிடும் சார்லஸ் டார்வின். நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து சார்லஸ் டார்வின் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த சார்லஸ் டார்வின் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்களோட ரிசர்ச் பண்ணிவிட்டு நம்ம மனுஷங்களோட முன்னோர்களெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏப்ஸ் குரங்குலேருந்து வந்தோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை கேட்டு அங்கே சர்ச்சில் இருக்கிற பீப்புள்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு வச்ச மாதிரி ஆகிடும். ஏன்னா பைபிள் பிரகாரம் ஆடம் ஈவ் தான் வந்து ஃபஸ்ட்டு மனுஷங்க, அவங்கள்லேருந்து தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இந்த விஷயந்தான் வந்து அந்த டைமில் நம்பிட்டு இருந்தாங்க. பட் இந்த சார்லஸ் டார்வின் வந்து இல்லை, நம்மலாம் வந்து ஏப்ஸ் குரங்குலேருந்து வந்தோம், ஸோ நம்மளோட முன்னோர்கள் தாத்தா பெரிய தாத்தா அவங்களோட பெரிய தாத்தாலாம் குரங்குன்னு ஒன்று இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதாகிடுச்சு. மீன்ஸ் அந்த டைம் பீரியடில் நான் அந்த ஏப்ஸ் டைம் பீரியட் இருக்கலாம், அந்த டைம் பீரியடில் இருக்கிற நம்ம முன்னோர்களெல்லாம் குரங்கு தாத்தாலேருந்து தான் வந்தோன்னு சொன்னவொடனே ஸோ அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு வந்து எப்படி ஆயிருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அந்த டைம் பீரியடில். ஏன்னா அந்த டைம் பீரியடில் சயின்ஸ் அதெல்லாம் அவ்வளோ டெவலப்மெண்ட் ஆகலை. ஸோ சார்லஸ் டார்வினுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எதிர்ப்பு தெரிவித்தாங்க, இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணாங்க அது எப்படி நீ சொல்லலான்ட்டு. ஸோ சார்லஸ் டார்வின் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட்டாக
ப்ளே பண்ணிட்டாங்க. என்ன சொன்னாங்க, கடவுளால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீசிஸை உருவாக்குனாங்க. ஸ்பீசிஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகி நம்ம வந்து மாடிஃபிகேஷன் ஆகி வந்துட்டோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுட்டாங்க சிம்பிளாக. ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம் போக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ரிலீஜியஸ் செப்பரேட்டு, சயின்டிஃபிக் ஸ்டடி செப்பரேட்டுன்ட்டு வந்து பிரிக்க ஆரம்பித்தாங்க. பட் இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஜியஸ் தான் வந்து எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்துச்சு போக. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அகஸ்ட் காம்ட், ஸோ சோஷியாலஜியோட ஃபாதருன்ட்டு நம்ம இவங்கள படிப்போம். ஸோ இவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஹியூமன் சயின்டிஃபிக் ஹியூமனாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி பண்ணுங்கள் அப்படின்ட்டு இவங்களுமே வந்து சஜஷன் பண்ணாங்க இவங்களுமே. அதே மாதிரி இதே 16th century, ஸோ இந்த 16th century டைம் பீரியடில் தான் வந்து பார்த்திங்கன்னா மெக்காவெல்லின்ற ஒருத்தர், ஸோ இவங்க வந்து இட்லியில் இருக்கிறவங்க, மெக்காவெல்லின்ற ஒருத்தர் இட்லியில் இருக்கிறவங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு புக்கு கூட எழுதுவாங்க, த பிரின்ஸுன்னுட்டு. ஸோ இதில் வந்து அந்த பிரின்ஸுக்கு தான் வந்து ஜாஸ்தி பவர் கொடுப்பாங்க. ஸோ அந்த ராஜா இருக்காங்கள அவங்களுக்கு தான் வந்து ஜாஸ்தி பவர் கொடுப்பாங்க. இப்படி அந்த கவர்மெண்ட், அந்த ராஜா இருக்காங்களா மோனார்கி, அதையும் ரிலீஜியஸுமே வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் பண்ண சொல்லி இது பண்ணியிருப்பாங்க, மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த புக்கில். ஸோ மீன்ஸ் அந்த ராஜாவுக்கு அவ்வளோ பவரை வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்களும் அந்த முயற்சி தான் பண்ணுவாங்க ஸ்டேட்லேருந்து ரிலீஜியஸை வந்து பிரிக்கிறதுக்கு. அதே மாதிரி ஃப்ரான்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஜீன் போடின்ன்ற ஒருத்தவங்க, இவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸில் அந்த கவர்மெண்ட் செப்பரேட்டு, ரிலீஜியஸ் செப்பரேட்டுன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணாங்க. ஏன்னா இப்போ கூட நீங்கள் ப்ரெசன்ட் பார்க்கலாம், எந்த ரிலீஜியஸாக இருக்கட்டும், கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தப்பு பண்ணாங்களா அதுக்கு தண்டனை கொடுக்கும், அவங்க வந்து பார்த்திங்கன்னா எதனா மிஸ்டேக் பண்ணாங்களா அதுக்கான ஸ்டெப் எடுக்கும். ஸோ இப்போ ப்ரெசண்ட்டு கூட நீங்கள் பார்க்கலாம், கவர்மெண்ட்டுக்கும் ரிலீஜியஸுக்குமே வந்து சம்மந்தம் இல்லை. இப்போ நீங்கள் கூட யூபிஎஸ்சிக்கு படிக்கிறீங்கன்னா நீங்கள் எந்த ரிலீஜனாக கூட நீங்கள் இருக்கலாம், அது வந்து யூபிஎஸ்சியில் வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ நம்ம எந்த ரிலீஜன் எதுலாம் தேவையில்லை, நம்ம ப்ராப்பராக படிக்கிறோமா, நம்மளுக்கு டேலண்ட் இருக்கா, நம்மளுக்கு வந்து அந்த மெச்சூரிட்டி இருக்கா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணிவிட்டு நம்ம ஆட்சி பண்ணலாம். மீன்ஸ் ஆட்சி பண்ணலன்னா ஜனங்களோட ஆட்சி வந்து நம்ம ப்ராப்பராக பண்ணலாம். ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் முயற்சி பண்ணியிருக்கிறது. அந்த டைம் பீரியடில் வந்து சர்ச்சோட கண்ட்ரோல் இருந்தது மெயினாக. ஸோ இவங்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போக ரிலீஜியஸ் வேறு, கவர்மெண்ட் வேறுன்னுட்டு வந்து பார்த்திங்கன்னா இவங்க இது பண்ண ஆரம்பித்தாங்க. போக வந்து பார்த்திங்கன்னா கார்ல் மார்க்ஸுமே வருவாங்க. ஸோ இந்த கார்ல் மார்க்ஸ் சொன்னது பிறகு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நெருப்பு எரிய ஆரம்பிச்சிடும் இந்த சர்ச்சு, ரிலீஜியஸ் பிளேசஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ நம்ம கார்ல் மார்க்ஸ் பற்றியெல்லாம் கூட நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் எப்படி வந்து ஜனங்க போக வந்து ஆட்சி தனி, ரிலீஜன் தனின்ட்டு வந்து முயற்சி பண்ணி கொண்டு வந்தாங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் யோசிப்பீங்க, எதுக்கு வந்து இவ்வளோ டீட்டெயிலாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்கன்னுட்டு. பாருங்கள், இப்போ நான் இவ்வளோ டீட்டெயிலாக ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா, நீங்கள் வந்து ஒரு கான்செப்டை பில்ட் பண்ணணுன்ட்டு தான் நான் வந்து இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மற்றபடிக்கு வந்து நான் சிம்பிளாக வந்து செக்குலரிசம்னா என்னன்ட்டு வந்து சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு போயிடலாம். பட் அது எப்படி உருவாச்சு, என்ன ரீசனுன்ட்டு ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஒரு பேஸ்மெண்ட்டை ஒரு இதுவாக பண்ணி ஸ்ட்ராங்காக பண்ணி நீங்கள் படிங்கன்னுட்டு தான் நான் வந்து இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறது. ஸோ நீங்கள் வந்து இதை டைம் வேஸ்ட்டுன்னு நினைக்காதீங்க. கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன்ல, இதில் நீங்கள் பார்க்கலாம் நான் வந்து ஜாஸ்தி ஃபோர்ஸ் பண்ணி உங்களை படிக்கிற மாதிரியெல்லாம் நான் வந்து எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டல, ஸ்டோரி மாதிரி தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட். நீங்கள் வந்து எக்ஸாமில் இது கேட்க மாட்டாங்க, பட் அந்த எக்ஸாமுக்கு உங்கள் மைண்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து இதெல்லாம் உங்களுக்கு தேவை. ஸோ இப்போ இந்த செக்குலரிசம் கான்செப்ட் வார்த்தை வந்து ஃபஸ்ட்டு யார் சொன்னது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து 1851 வந்து இங்கே ஜார்ஜ் ஹோலியோக்ன்றவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இதை சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜார்ஜ் ஹோலியோக் கூட வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தருமே இருந்திருப்பாங்க, ப்ளஸ் அவங்க கூட வந்து ஆனி பெசண்ட்டுமே இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆனி பெசண்ட்டை வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, தியோசாபிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா, நம்ம மாடர்ன் ஹிஸ்ட்ரியெல்லாம் படிக்கும்போது கேள்விப்பட்டிருப்போம்ல. ஸோ அந்த தியோசாபிக்கல் சொசைட்டிலையுமே ஆனி பெசண்ட் சேருவாங்கள்ல. ஸோ இந்த ஆனி பெசண்ட் வந்து அந்த தியோசாபிக்கல் சொசைட்டிக்கு சேர்கிறதுக்கு முன்னாடி இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜார்ஜ் ஹோலியோக் கூட தான் இருந்திருப்பாங்க. ஸோ இவங்க கூட தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்னொருத்தருமே வருவாங்க. ஸோ டோட்டலாக இவங்க 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்செப்டில் பிலீவ் பண்ணியிருந்திருப்பாங்க, என்ன செக்குலரிசம் கான்செப்டில். ஸோ இந்த ஜார்ஜ் ஹோலியோக் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவங்க வந்து ப்ரெசண்ட்டை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. இப்போ அந்த டைம் பீரியடில் எல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, நம்ம ஜனங்க பாவம் பண்ணியிருக்கோம், நம்ம வந்து வேறு உலகத்துக்கு போகணும், மோக்ஷம். ஸோ இந்த மாதிரியான வேர்டெல்லாம் கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, மோக்ஷம், சொர்க்கம், ஸோ இந்த மாதிரியான ஜின்னத், ஸோ இந்த மாதிரியான வார்த்தைலாம் இருக்குல்ல, வேறு ஒரு உலகம்னுட்டு.
ஸோ அந்த மாதிரி நரகம் இது மாதிரியெல்லாம் கூட கேள்விப்படல. ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட் இருக்கா இல்லையானிட்டு வந்து யாரும் பார்க்கல. ஸோ நம்ம மனுஷங்க பார்த்தது வந்து என்னென்னா இப்போ இருக்கிற ப்ரெசண்ட் உலகம். ஸோ இப்போ இருக்கிற ப்ரெசண்ட் உலகத்தை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ இருக்கிற ப்ரெசண்ட் உலகத்தை நம்ம எப்படி சரி பண்ணலான்னு யோசிங்க. நீங்கள் வந்து இந்த ரிலீஜனாக இருந்து பூஜை பண்ணிவிட்டு நான் வந்து இறந்து போனால் மேலே நல்லா இருப்பேன்றது வந்து யாருக்குமே தெரியாது. ஸோ இவங்க வந்து அதுக்கு அகெயின்ஸ்டாக இல்லை. இவங்களோட தாட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அகெயின்ஸ்டாகவும் இல்லை, சப்போர்ட்டாகவும் இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஒரு பையன் ஒரு பொண்ணு லவ் பண்ணுறான்னு நினச்சிங்க. ஸோ இது வந்து ஒரு பையன், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு, இது வந்து ஒரு பொண்ணு. இப்போ இவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்க. சடனாக பிரேக்கப் ஆகிடுச்சு. இந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கப் பண்ணிவிட்டு நாளையிலேருந்து மீட் பண்ண மாட்டேன்னு போயிடுச்சு. ஸோ இப்போ இந்த பையன் என்ன பண்ணுவான்? 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, இந்த பொண்ணை போய் தொலை பண்ணுவான். ஸோ இந்த பொண்ணு எங்கெங்கே போதோ, அந்த பொண்ணு வீடு எங்கெங்கே இருக்கோ, ஸோ அங்கெல்லாம் போயிட்டு மறித்து நின்று லவ் பண்ணு, இல்லைன்னா நான் இது தொலை பண்ணுவேன், நீ அதை எப்படி என்னை வேணான்னு சொல்லலாம், நீ எங்கெங்கே கிடைக்கிறேன்னு நான் அவனை திட்டுவேன், கழுவி ஊற்றுவேன், வாட்ஸ்அப்பில் வந்து திட்டி அனுப்புவேன். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுவான்? இவனோட முழுக்க வேலையே மற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணுறது தான். ஸோ மற்றவங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது, இந்த பொண்ணு எது சொன்னாலும் நான் உனக்கு ஆப்போசிட்டாக சொல்லுவேன் அப்படின்ட்டு இவன் பண்ணுவான். அதே இது ஒரு ஆப்ஷன் ஆச்சு. இன்னொரு ஆப்ஷனு, இந்த பொண்ணு பிரேக்கப் பண்ணிவிட்டு போயிடுச்சா, இந்த பையன் என்ன பண்ணுவான்? சரி நீ பண்ணிக்கோ, நீ நல்லாரு, நீ வாழ்க்கையில் நல்லா வளருவேன்னா நான் வந்து கண்டுக்க மாட்டேன்ட்டு போயிடுவான். ஸோ அந்த மாதிரி இந்த ஜார்ஜ் ஹோலியக் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டும் பண்ணல, இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆப்போஸாகவும் இல்லை. இந்த ஜார்ஜ் ஹோலியக் இவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து ரிலீஜன் இருக்கட்டும், நீங்கள் வந்து ரிலீஜன் கும்பிடுங்க, இது பண்ணுங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் ஒரு கண்ட்ரோல், இப்போ ஒரு கவர்மெண்ட் இருக்குன்னா அந்த கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெசண்ட்டை யோசிக்கணும். இப்போ ப்ரெசண்ட் வந்து ஒரு இடத்துல ரோடு ப்ராப்பராக இல்லையா, நீங்கள் வந்து ரோடு பண்ணுறதை பற்றி யோசிங்க. ஜனங்களுக்கு வந்து ஃபுட் ஃபெசிலிட்டி இல்லையா, வாட்டர் ஃபெசிலிட்டி இல்லையா, ஜனங்களுக்கு வந்து ஃபுட் எப்படி இது பண்ணுறது, வாட்டர் ஃபெசிலிட்டி எப்படி கொடுக்குறது, ஜனங்களுக்கு எஜுகேஷன் எப்படி ப்ராப்பராக கொடுக்குறது. ஸோ ப்ரெசண்ட் உலகத்தை பற்றி யோசிங்க. நம்மளுக்கு தெரிஞ்சது ப்ரெசண்ட் உலகம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த ப்ரெசண்ட் உலகத்தை ஃபோக்கஸ் பண்ணோன்னா சயின்ஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து தேவை. ப்ரெசண்ட் உலகத்தை ஃபோக்கஸ் பண்ணோன்னா சயின்ஸோட இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா தேவை. ஸோ இந்த ப்ரெசண்ட் உலகத்தை சயின்ஸை வச்சு நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இவங்க சொல்லியிருப்பாங்க. இவங்க மட்டும்னுட்டு இல்லை, நம்ம வந்து இந்த நியூட்டன் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இவங்க கடவுள் இருக்காங்களோ இல்லையோ எனக்கு தெரியல, பட் இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது, இந்த பூமி வந்து பர்ஃபெக்டாக உருவாயிருக்கு. ஸோ கடவுள் இருந்தால் கடவுள் வந்து ஒரு மேத்தமெட்டிஷியன், ஒரு சூப்பர் மேத்தமெட்டிஷியன் கடவுள் அப்படின்ட்டு வந்து நியூட்டன் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஏன்னா இந்த உலகம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக உருவாயிருக்கு. நீங்கள் பார்க்கலாம், எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஒரு மனுஷன் பிறந்து இறக்குறான்னா திருப்பி பூமிக்கு போயிடுறான், பூமிக்கு போய் டீகம்போஸ் ஆகிடுறான், திருப்பி வந்து பார்த்திங்கன்னா மண்ணாக மிக்ஸ் ஆகிடுறாங்க. ஸோ பூமி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ப்ராப்பராக உருவாயிருக்கு. இப்போ பூமியில் ஒரு தண்ணி இருக்குன்னா அது எவாப்ரேட் ஆகி மேலே போய் திருப்பி ரெயினாக வருது, திருப்பி வந்து பார்த்திங்கன்னா எவாப்ரேட் ஆகி மேலே போகுது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்டாக உருவாயிருக்கு. நியூட்டன் வந்து அதான் சொல்கிறாங்க, இது வந்து பூமி தன்னைத்தானே வந்து ஒரு பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நம்ம வந்து எந்த ஒரு கடவுள் இது அதுன்னு சொல்கிறத விட கடவுள் வந்து ஒரு ப்ராப்பர் மேத்தமெட்டிஷியன். நீங்கள் கடவுளை புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் மேத்தமெட்டிக்ஸை வந்து கற்றுக்கணும் அப்படின்னு வந்து நியூட்டன் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ஹோலியோக்குமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ப்ரெசண்ட் உலகத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ப்ரெசண்ட் உலகத்தை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு சயின்ஸை வந்து நீங்கள் டெவலப் பண்ணுங்கள் அப்படின்ட்டு இன்னும் நிறைய சொல்லியிருப்பாங்க, நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ நான் உங்களுக்கு பேசிக்காக என்ன சொல்ல வரேன்னா, செக்குலரிசம் கான்செப்ட் வந்து எப்படி உருவாச்சுன்னா இவ்வளோ டைம் பீரியட் எடுத்துக்கிச்சு, இவ்வளோ டைம் பீரியட். ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம், ஸ்டேட்டில் மீன்ஸ் கண்ட்ரியில் இருக்கிற கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டு, ரிலீஜியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டு. ஆட்சி பண்ணுறதுக்கு ரிலீஜன் வந்து தேவையில்லை அப்படின்ட்டு செக்குலரிசமில் வந்து நம்ம ப்ராப்பராக பார்த்தோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கான்செப்ட் என்னென்னா, இப்போ டைப்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்த்தோம் ஸ்டேட், இந்த கண்ட்ரி, ஸ்டேட்னா கண்ட்ரி. ஸோ அதில் வந்து ரிலீஜியஸ் செப்பரேட்டு, கவர்மெண்ட் செப்பரேட்டுன்ட்டு நம்ம பார்த்தோம்ல. ஸோ இதுலேயுமே வந்து எல்லாருமே அப்படி இருக்காங்களா, எல்லா கண்ட்ரிலையுமே அப்படி இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ நம்ம அதை எக்ஸாம்பிள் மூலமாக பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அத்தீஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அத்தீஸ்ட்னா வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து கடவுள் நம்புறதில்லை, கடவுளே இல்லைன்னு வந்து பார்த்திங்கன்னா இவங்க சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து கடவுளை நம்புறதில்லை அத்தீஸ்ட்டு. ஸோ இவங்க இந்த மாதிரி அத்தீஸ்ட் கண்ட்ரி இருக்கான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இந்த ரஷ்யா, சைனா, ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அத்தீஸ்ட்டுன்னு தான் இவங்க எல்லாருமே சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தியோக்ரேட்டிக் அப்படின்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரிலீஜியஸை வந்து கவர்மெண்ட்டில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து ரிலீஜியஸை கவர்மெண்ட்டில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு யார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பாகிஸ்தான். ஸோ பாகிஸ்தானில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூட அவங்களுக்கு வந்து
முஸ்லீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க மெயின் இது வந்து அவங்க இது அங்கே இருக்கிற மைனாரிட்டிஸ்க்கு வந்து அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் அவங்க கொடுக்குறதில்ல. முஸ்லீம்லேயுமே வந்து ஃபர்தராக அவங்க வந்து சியா சுன்னின்ட்டெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்க பிரித்து அவங்க ஒரு சில வாட்டி வந்து பார்த்திங்கன்னா அவங்களாம் மைனாரிட்டிஸாக கூட கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாகிஸ்தான், இந்த ஸ்ரீலங்கா, ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கலாம். அதெல்லாம் வந்து தியோக்ராட்டிக் கண்ட்ரின்னு வந்து அவங்கள சொல்லுவாங்க. செக்குலர்னால் இந்தியா. ஸோ இப்போ நம்ம இந்தியாவில் என்ன சொன்னோம், நியூட்ரல். இவங்க வந்து பார்த்திங்கன்னா அகேன்ஸ்டாகவும் இவங்க போகிறதில்ல, ஃபுல் சப்போர்ட்டாகவும் இருக்கிறதில்ல. கவர்மெண்ட் ஆட்சி பண்ணுறதுக்கு வந்து ரிலீஜியஸ் வந்து தேவையில்லை. ஸோ செக்குலர் கண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் சப்போர்ட்டிவாக மீன்ஸ் சப்போர்ட்டாக இருக்கும். ஃபுல் சப்போர்ட்டாக மீன்ஸ் நான் ஒருத்தருக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன்னுட்டு இல்லை, அகெயின்ஸ்டாகவும் இல்லை. அதை நம்ம செக்குலர்ன்ட்டு சொல்லுவோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்டி ரிலீஜியஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா அகெயின்ஸ்டாக இருக்கிறவங்க. ஸோ இந்த ரிலீஜியஸ்க்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ரிலீஜியஸ்ன்ட்டு சொல்லுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த செக்குலரிசம் கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிய வந்திருக்கும், இது வந்து எப்படி ஒரிஜின் ஆச்சுன்னுட்டு. ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு, பரவாயில்ல. பட் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நாலேஜ் கிடச்சிருக்கோன்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சோஷியலிஸ்ட்டுன்ற வேர்டு இருக்குது, இங்கே நீங்கள் பார்க்கலாம். இங்கே நான் காமிக்கிறேன் இருங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்களா சோஷியலிஸ்ட்டுன்ற வேர்டு இருக்குது. நம்ம வந்து இப்போ என்ன பார்த்தோம், நம்ம செக்குலர்ன்ற வேர்டு, நம்ம சோவரியன் வேர்டை பார்த்துட்டோம், செக்குலர் வேர்டை பார்த்துட்டோம், சோஷியலிஸ்ட் வேர்டை நம்ம பார்க்கல. ஸோ இந்த சோஷியலிஸ்ட் வேர்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சில விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கிளியராக புரிய வரும். என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம என்ன பார்த்தோம், இந்த மாதிரி டார்க் ஏஜில் இருந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம். வெஸ்ட் சைடில் நான் வந்து லேசர் எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம என்ன பார்த்தோம், கிட்டத்தட்ட 5th to 14th century வரைக்கும் டார்க் ஏஜ் இருந்துச்சுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு சில தாட்டெல்லாம் வந்துச்சு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் மூலமாகவும் டெவலப்மெண்ட் ஆனாங்கன்ட்டெல்லாம் நம்ம பார்த்தோம்ல. ஸோ சயின்ஸ் டெக்னாலஜி எல்லாம் கூட நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு. ஸோ இதால் வந்து என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில். ஸோ நம்ம இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் என்னென்னா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். மேனுஃபேக்சரிங் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் மாஸ் லெவலில் வந்து நடக்க ஆரம்பிக்கும் மேனுஃபேக்சரிங். ஸோ இதில் வந்து என்னாச்சு, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் உருவானா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ரிச் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒருத்தர் ரிச்சாக இருக்குன்னா அவங்க வந்து மெயினாக ரிச்சாக ஆரம்பித்தாங்க. இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி வச்சாங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரியோட ஓனர் தான் வந்து பார்த்திங்கன்னா பணக்கார ஆக ஆரம்பித்தாங்க. அந்த இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏழையாக தான் இருந்தாங்க. ஸோ அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா 12 hour 15 hour 16 hour எல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா வேலை வாங்கிட்டு இருந்தாங்க அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆகும்போது. ஸோ அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான பெனிஃபிட்டுமே இருந்தில்லை. ஓனர் தான் வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட்டை வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டலிசம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேபிட்டலிசம்னா மெயினாக கேபிட்டல், அந்த கேபிட்டல்ன்ற வேர்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கேபிட்டல்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒருத்தர்கிட்ட காரு, வீடு, பைக்கு, எதனா ஒரு இம்மூவபிள் அசட்ஸு, ஸோ இதெல்லாம் இருந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டலுன்னு சொல்லுவாங்க. அவங்ககிட்ட இதில் என்ன லேண்டு, ஸோ நீங்கள் லேண்டு கூட எடுத்துக்கலாம். ஸோ அவங்கக்கிட்ட லேண்டு, பூமி, விவசாய நிலம், ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டலாக கவுண்ட் ஆகும். ஸோ அவங்க அதை வந்து கேபிட்டலிசம்ன்ட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு வேர்டுமே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம் வார்த்தை. ஸோ என்னென்னா ஃப்ரம் ஈச் அக்கார்டிங் டு இஸ் எபிலிட்டி டு ஈச் அக்கார்டிங் டு இஸ் கேபிட்டல். அப்படின்னா அங்கே அவங்களோட அபிலிட்டி, அவங்க டேலண்ட் பொறுத்து வேலை பண்ணுவாங்க. ஆனால் அவங்க கேபிட்டல் பொறுத்து தான் அவங்களுக்கு வந்து இன்கம் வரும். அப்படின்னா இப்போ ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு மனுஷன் 15 hour 14 hour ஒர்க் பண்ணாலும் அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10,000 15,000 தான் சம்பளம். ஆனால் அந்த ஃபேக்ட்ரியோட ஓனர் ஒர்க்கே பண்ணாமல் வீட்டில் தூங்கி நின்றாலும் அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதம் 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வரும். ஸோ இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ஓனர்கிட்ட காசு இருந்துச்சு, கேபிட்டல், அந்த ஓனர்கிட்ட காசுமே வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டலில் கவுண்ட் ஆகும். ஸோ அந்த ஓனர் என்ன பண்ணால் அந்த கேபிட்டலில் ஃபேக்ட்ரி மூலமாக போட்டான். இப்போ அவன் எவ்வளோ கேபிட்டல் போட்டானோ அவன் இன்னும் பணக்காரன் ஆகிட்டே போகிறான். ஆனால் அந்த ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவன் அவனோட அபிலிட்டி, அவன் டேலண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணாலும் அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அமௌண்ட்டு வரதில்லை. ஸோ கேபிட்டலிசமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிச் வந்து பணக்கார ஆகிட்டே போவாங்க. ஏழைங்க வந்து இந்த ஃபேக்ட்ரியில் வேலை பண்ணுறவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதே ஏழையாக தான் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கேபிட்டலிசம் வந்து உருவாக ஆரம்பிச்சிச்சு எப்போது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆன பிறகு. ஞாபகம் வச்சுங்க, கேபிட்டலிசம்னா இந்த மாதிரி ஃபேக்ட்ரி ஓனர்ஸ் எல்லாம் இருக்காங்களா, அவங்க வந்து கேபிட்டல், அவங்க மணியை வச்சு, இப்போ யார்கிட்ட ரொம்ப பணம் இருக்கோ அவங்க தான் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதோ ஃபேக்ட்ரி வைக்கிறதோ அவங்க பண்ணுவாங்க. அவங்க கீழே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து கம்மி சம்பளம் தான் கொடுப்பாங்க.
ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி இருந்து இல்லையான்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்துச்சு, பட் வேறு பேர் இருந்துச்சு. என்னென்னா ஃபியூடலிசம். நம்ம குப்தா ஏஜில் கூட ஃபியூடலிசம்ன்ட்டு பார்த்தோம்ல. ஸோ இந்த ஃபியூடலிசம்ன்ற கான்செப்ட் கூட வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட்டில் இருந்துச்சு. ஸோ இதில் இந்த ஃபியூடல் லார்ட்ஸ், இந்த ராஜாங்க இருக்கும்போது இந்த ஃபியூடல் லார்ட்ஸ் கிட்டத்தட்ட நீங்கள் ஜமீன்தார் மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம், கிட்டத்தட்ட ஜமீன்தார்ஸ், ஃபியூடல் லார்ட்ஸ். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற விவசாயிகளோட லேண்டெல்லாம் இந்த ஃபியூடல் லார்ட்ஸ் கிட்ட வந்து கண்ட்ரோலில் இருந்துச்சு. இந்த ஃபியூடல் லார்ட்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, அங்கே இருக்கிற விவசாயிகளெல்லாம் வந்து வேலை வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காசு இல்லை கொஞ்சம் விளைச்சலை கொடுத்துட்டு மிச்சதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபியூடல் லார்ட்ஸ் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டலிசம். மாடர்ன் ஃபியூடலிசமை கேபிட்டலிசமாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ இப்போ கூட நீங்கள் பார்க்கலாம், பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் இந்தியாவிலலாம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் பணம் வச்சுட்டு இருக்காங்களோ அவங்க தான் இந்த மாதிரி ஃபேக்ட்ரியிலலாம் சம்பாதிக்கிறாங்க. நீங்கள் பார்க்கலாம், இந்த பெரிய பெரிய கம்பெனிலலாம் அவங்களோட ப்ராஃபிட்டே பார்த்தீங்கன்னா 8,000 crore 5,000 crore எல்லாம் போகுது. ஆனால் அவங்க எம்ப்ளாயிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி 10,000 20,000 இந்த மாதிரி தான் வந்து சேல்ரி வருது. ஸோ கேபிட்டலிசம்னு என்ன உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த 1776 ஆடம் ஸ்மித்ன்றவங்க வந்து பார்த்திங்கன்னா த வெல்த் ஆஃப் நேஷன்ன்ற ஒரு புக் எழுதியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா, இங்கே நீங்கள் பார்க்கலாம், லைஸே ஃபேர்ன்ற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, லைஸே ஃபேர். ஸோ அப்படி மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா லீவ் அலோன். அப்படின்னா அங்கே இப்போ ஒரு கண்ட்ரியில் இருக்கிற ஜனங்களுக்கு வந்து நீங்கள் ஃப்ரீடம் கொடுத்துடணும். அவங்க வந்து அவங்ககிட்ட எவ்வளோ காசு இருக்கோ அதை வச்சு அவங்க வந்து கம்பெனி உருவாக்கி அவங்க வந்து பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரீயாக விட்டணும், கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அதை அப்படின்ட்டு வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போது நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாப்பு, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரியாணி கடைன்னு நினச்சிங்க. இப்போ இது பக்கத்தில் அதே தெருவில் 2 கடை தாண்டி இன்னொரு பிரியாணி கடை இருக்குதுன்னு நினச்சிங்க. இப்போ இந்த 2 பிரியாணி கடையும் பக்கத்தில் இருக்குது. ஸோ இப்போ இந்த பிரியாணி கடைக்கு நடுவில் யாருமே தலையிடாமல் இருந்தால் இப்போ இந்த 2 பிரியாணி கடையுமே என்ன நினைப்பாங்க, நம்மளுக்கு கஸ்டமர் ஜாஸ்தி வரணும்னு நினைப்பாங்க, காம்படிஷன் பில்ட் ஆகும். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, நான் வந்து அன்லிமிட்டெட் பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ ஜனங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வர ஆரம்பிப்பாங்க. இவங்க சடனாக என்ன பண்ணாங்க, ஒரு பிரியாணி வாங்கினா இன்னொரு பிரியாணி ஃப்ரீன்ட்டு சொல்லுவாங்க. டக்குன்னு இங்கே இருக்கிற கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வருவாங்க. ஸோ இதால் வந்து பார்த்திங்கன்னா ஜனங்களுக்குமே நல்லதாச்சு. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், காம்படிஷன் ஆச்சு. காம்படிஷனில் அல்டிமேட் பெனிஃபிட் வந்து யாருக்காச்சு, ஜனங்களுக்காச்சு. அல்டிமேட் பெனிஃபிட் யாருக்காச்சு, ஜனங்களுக்காச்சு காம்படிஷன் இருந்தால். ஸோ இதுக்கு காம்படிஷன் எப்படி உருவாகும், ஃப்ரீயாக விட்டுட்டா. ஸோ இப்போ இதுக்கு ஃப்ரீயாக விட்டதுக்கு எப்படி ரீசன், இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இவங்ககிட்ட கேபிட்டல் இருந்துச்சு, இவங்க கேபிட்டல் மூலமாக இவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க, இவங்க மேலே எந்த கண்ட்ரோலுமே இல்லை. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லீவ் அலோன்ட்டு வந்து சொல்லிட்டுருப்பாங்க. ஸோ யார்கிட்ட காசு இருக்கோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரி வைக்கிட்ட அவங்க ரன் பண்ணிட்டோம், காம்படிஷன் உருவாகும். இதால் வந்து பார்த்திங்கன்னா ஜனங்களுக்குமே பெனிஃபிட் நடக்கும் அப்படின்ட்டு வந்து இதில் இவங்க சொல்லியிருப்பாங்க. போக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹோம் டெலிவரி ஸ்டார்ட் ஆகும். இப்போ டெலிவரி பாய்ஸ்க்கு வந்து ஜாப் கிடைக்க ஆரம்பிக்கும். டெலிவரி பாய்ஸ்க்கு போக வந்து பார்த்திங்கன்னா கடை பெருசாச்சுன்னா ஒருத்தர் இங்கே உக்காந்துட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே சர்வர் வேலை வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் பண்ணுவாங்க. ஸோ டிவிஷன் ஆஃப் லேபருமே வந்து பார்த்திங்கன்னா உருவாகும் அப்படின்ட்டு இவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து கேபிட்டலிசம்க்கு வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. யார், ஆடம் ஸ்மித். ஞாபகம் வச்சுங்க, ஆடம் ஸ்மித் வந்து கேபிட்டலிசம்க்கு பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு கேபிட்டலிசம்னா என்னன்னு தெரிய வந்திருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கலாம், போக ஃபேக்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா அசம்பிள், இப்போ ஒருத்தரே வந்து எல்லா வேலையும் பண்ணணும்னு ஆகாது. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒன்று ஃபிட் பண்ணாங்க, இன்னொருத்தர் இன்னொரு பார்ட்ஸை ஃபிட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்க எல்லாம் ஃபிட் பண்ணுறதுக்குள்ளே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் வந்து கிட்டத்தட்ட 15 lakh ஃபோன் 20 lakh ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா உருவாயிடும். ஞாபகம் வச்சுங்க, மீன்ஸ் கான்செப்டை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த மாதிரி டிவிஷன் ஆஃப் லேபர் உருவாகும், ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியாகும், சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா சப்ளை ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி கேபிட்டலிசம்க்கு வந்து இவங்க சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. யார், ஆடம் ஸ்மித்து. ஞாபகம் வச்சுங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து கம்யூனிசம்ன்ற வார்த்தை வந்து நம்ம புரிஞ்சுங்க. ஏன்னா இப்போ சோஷியலிஸ்ட் வார்த்தை உங்களுக்கு புரியணும்னா இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் தான். இப்போ கம்யூனிசம்லோட என்ன மீனிங் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், இங்கே இதில் இருந்து நம்ம என்ன பார்த்தோம், ஃப்ரம் ஈச் அக்கார்டிங் டு இஸ் எபிலிட்டி டு ஈச் அக்கார்டிங் டு இஸ் கேபிட்டல். ஸோ அவங்க டேலண்ட் பிரகாரம் ஒர்க் பண்ணாலும் அவங்க கேபிட்டல் பிரகாரம் தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேல்ரியோ கிடைக்கிறதோ நீடோ வந்து இதாகும்னுட்டு நம்ம பார்த்தோம். பட் கம்யூனிசமில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஃப்ரம் ஈச் அக்கார்டிங் டு இஸ் எபிலிட்டி டு ஈச் அக்கார்டிங் டு இஸ் நீட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே நீங்கள் பார்க்கலாம்,
ஸோ இப்போ இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஒருத்தர்கிட்ட வந்து நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கிற மாதிரி இருக்காங்கன்னா இன்னொருத்தங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த் இல்லை. ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரென்த் இருக்கிறவங்க அவனோட எபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணுவான். ஆனால் இவனுக்கு என்ன தேவையோ அதுதான் இவனுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இப்போ ஸ்ட்ரென்த் இல்லை, இவனும் ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணுவான், இவனுக்கு என்ன தேவையோ அதுதான் கிடைக்கும் அப்படின்றது தான் வந்து கம்யூனிசம். அப்படின்னா இப்போ ஒருத்தன் பணக்காரன் அவன் கேபிட்டல் வச்சு கம்பெனி உருவாக்குனாலும் அவனுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் அவனுக்கு வேணும். அவனுக்கு தேவையில்லாது மற்றவங்களுக்கு கொடுத்துடணும், மற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போகணும். ஸோ அவங்க தேவைக்கு தகுந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு இருக்கணுன்றது தான் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிசம். ஸோ இந்த கம்யூனிசம் வந்து எப்படி யார் மென்ஷன் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கார்ல் மார்க்ஸ்ன்றவங்க ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கார்ல் மார்க்ஸ் நீங்கள் வந்து பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த கம்யூனிசமில் இருந்தால் சோஷியலிசம்ன்ற இது வந்து வந்திருக்கும். ஸோ அதனால தான் நான் இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு என்ன போர் அடித்தா நீங்கள் வேணால் இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு போகலாம். மற்ற நிறைய யூடியூப் சேனலில் நீங்கள் ஒரு பொலிட்டி மட்டும் படிக்க வைக்கிறவங்க இருப்பாங்க, நீங்கள் போய் பார்க்கலாம். பட் நான் வந்து ஒரு பொலிட்டி மட்டும் தான் படிக்க வைக்கணுன்ட்டு வந்து நினைக்கிறேன் இல்லை. ஸோ கார்ல் மார்க்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்யூனிசம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த கம்யூனிசமில் வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களுக்கு கிடைக்கிறது வந்து அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் கிடைக்கும். ஆனால் கேபிட்டலிசமில் அவங்களுக்கு தகுந்த மாதிரி மீன்ஸ் அவங்களுக்கு இருக்கிற டேலண்ட் மேலே ஒர்க் பண்ணாலும் யார்கிட்ட காசு ஜாஸ்தி இருக்கோ அவங்களுக்கு தான் வந்து காசு ஜாஸ்தி கிடைக்கும்ன்றது கேபிட்டலிசம். ஸோ கம்யூனிசம் ஐடியாவை வந்து கார்ல் மார்க்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதில் வந்து கம்யூனிசமில் வந்து இன்னும் என்னென்ன கார்ல் மார்க்ஸ் வந்து மென்ஷன் பண்ணாங்க. ஸோ கார்ல் மார்க்ஸ் வந்து இதெல்லாம் ஒரு புக்கில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து ஒரு கிளாஸ்லெஸ் சொசைட்டியாக இருக்கணும்ட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹை கிளாஸ், லோ கிளாஸ், மிடில் கிளாஸ், நோ கிளாஸ், ஸோ இந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கணும், எல்லாருக்கும் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் இருக்கணும், ஸ்டேட்லெஸ் சொசைட்டியாக இருக்கணும். இப்போ ஸ்டேட்லெஸ் சொசைட்டினா இப்போ ப்ரெசென்ட் நம்ம எப்படி இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், அமெரிக்கான்ட்டெல்லாம் பார்க்குறோம், அதெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் மனுஷங்க உருவாக்குறது. எதுக்கு தேவை இந்த பார்டர் அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. மனுஷங்க வந்து ஃப்ரீயாக இருக்கட்டும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கண்ட்ரி இதை பார்டரே வந்து தேவையில்லை, ஸ்டேட்லெஸ் சொசைட்டியாக இருக்கணும், மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து பீப்புள் கையில் இருக்கணும். அப்படின்னா இப்போ ஃபேக்ட்ரி, லேண்டு எல்லாமே வந்து அங்கே இருக்கிற ஜனங்க எல்லாருக்குமே சொந்தம். அது வந்து ஒருத்தர் கையில் இருக்கக்கூடாது. இப்போது ஒரு ஃபேக்ட்ரி இருக்குன்னா அந்த ஃபேக்ட்ரி வந்து ஒருத்தன் ஓனராக இருக்கும், அங்கே வேலை செய்கிறவங்கெல்லாம் வேலை செய்கிறவங்க. பட் அந்த மாதிரி இருக்காமல் எல்லா ஜனங்களுமே தான் ஓனர். அங்கே இருக்கிற ஒரு இடம் இருக்குன்னா அந்த இடத்துக்கு எல்லாருமே ஓனர். ஸோ அதெல்லாம் வந்து மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து பீப்புள் கையில் இருக்கணும்னுட்டு. நோ ப்ரைவேட் ஓனர்ஷிப். ஸோ ப்ரைவேட் ஓனர்ஷிப் கான்செப்டே வந்து இருக்கக்கூடாது அப்படின்ட்டு கார்ல் மார்க்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கார்ல் மார்க்ஸ் வந்து எதை சொல்ல வராங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல இந்த ஸ்டோன் ஏஜ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம்ல, நான் உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் சொன்னேன்ல. ஸோ அந்த ஸ்டோன் ஏஜ்லலாம் வந்து பீப்புள் எப்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம் அவங்கெல்லாம் வந்து எந்த விதமான ஒரு பார்டரோ எதுவுமே இருந்தில்லை. அவங்க வந்து ஃப்ரீயாக மூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நோமேடிக்காக அவங்க இருந்தாங்க. ஸோ எந்த விதமான கிளாஸஸுமே இல்லை, ஏன்னா அங்கே மணின்ற கான்செப்டே இருந்தில்லை. ஸோ கம்யூனிசமில் அவங்க மணி கான்செப்ட் கூட அவங்க சொல்லியிருப்பாங்க, மணின்ற கான்செப்ட் கூட அவங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ மணின்ற கான்செப்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இல்லை ஸ்டோன் ஏஜில். அதே மாதிரி ஹண்டிங், வேட்டையாடுறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா போவாங்க. அதே மாதிரி அவங்க வேட்டையாடி கொண்டு வந்தது வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க. அங்கே இருக்கிறவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறதுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன்றா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இங்கே வந்து ஹை கிளாஸ், லோ கிளாஸ் இந்த மாதிரியான எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இருந்தில்லை அந்த டைம் பீரியடில். ஸோ இதெல்லாம் வந்து அந்த கார்ல் மார்க்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த கார்ல் மார்க்ஸ் தான் வந்து ஃபாதர் ஆஃப் கம்யூனிசம்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து ஒரு ஜெர்மன் ஃபிலாசபர், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து எதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க புக் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோன்ற புக்கில் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம். ஸோ இப்போ இந்த கார்ல் மார்க்ஸ் வந்து ஏன் இப்படி மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஏன்னா இந்த கார்ல் மார்க்ஸ் வளர்ந்த டைம் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த டைம் பீரியடில் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி தாட்டை உருவாச்சு. ஸோ அந்த டைம் பீரியடில் அவங்க இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பார்த்தாங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் பசங்களே சின்ன பசங்க ஒர்க் பண்ணுறாங்க. எவ்வளோ அளவுக்கு வந்து இண்டஸ்ட்ரியில் ஜனங்க வந்து 15 ஹவர் 16 ஹவர் ரெஸ்ட் இல்லாமல் ஒர்க் பண்ணாங்க. ஆனாலும் அவங்களுக்கு வந்து கம்மி காசு தான் கொடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி லெவலுக்கு தான் கொடுப்பாங்க. ஸோ அவ்வளோ கம்மி காசு கொடுத்துட்டு அந்த ஓனர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பணக்காரர் ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் அந்த கார்ல் மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன். கார்ல் மார்க்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, த வேல்யூ ஆஃப் குட்ஸ் மைனஸ் த வேல்யூ ஆஃப் லேபர் ஈக்குவல் டு சர்ப்ளஸ் வேல்யூ. ஸோ இதில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ ஒரு ஃபேக்ட்ரி இருக்குதுன்னு நினச்சிங்க. அந்த ஃபேக்ட்ரி 80,000 ப்ராஃபிட் சம்பாதிக்குதுன்னா
அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 மட்டும்தான் போகும். 70,000 வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரே ஒரு ஓனர் வந்து எடுத்துப்பான். ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 10,000 அங்கே இருக்கிற எல்லா வேலை செய்கிறவங்களுக்கும் 10,000, ஆனால் ஒருத்தன் வந்து ஓனருன்ற பேரில் 70,000 எடுத்துகிட்டு போயிடுவான். ஸோ இதுவும் இல்லாமல் ஜனங்களோட கண்டிஷனுமே கரெக்டாக இல்லை. ஜனங்களுமே வந்து ஃபேக்ட்ரியில் இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூ இந்த மாதிரி இஷ்யூலாம் வந்து இதாகிட்டு 15 ஹவர் 16 ஹவர் 12 ஹவர் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் எப்படி? ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு மனுஷன் எக்ஸாம்பிளுக்கு ஃபோனில் வந்து நெட்டை வந்து டைப் பண்ணுறான்னு நினச்சிங்க. அவன் 10 வருஷமாக 20 வருஷமாக ஒரு நெட்டு டைப் பண்ணிகிட்டே இருந்தான். அவன் மென்டலாக வந்து அன்ஹெல்தி ஆகிடுவான். அவனுக்கு வந்து டேலண்ட் பேஸ்டு வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து வேலை கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ கூட நீங்கள் பார்க்கலாம், இப்போ ஒரு கடையில் போனீங்கன்னா, இப்போ இந்த பெரிய பெரிய ஷாப்லலாம் போகலாம். ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த சிக்கன் ஷாப்ஸ் பெரிய பெரிய மால்லலாம் நீங்கள் போய் பாருங்கள். ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்கனை க்ளீன் பண்ணி மசாலா போடுவாங்க. அவங்களோட வேலையை டெய்லி மசாலா போடுறது. இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அதை மிக்ஸ் பண்ணி ஆயிலில் போட்டு எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி அவங்க அந்த வேலையை பல வருஷமாக வந்து மனுஷன் பண்ணிகிட்டே இருந்தானா அவனுக்கு போர் அடிச்சிடும் அவனுக்கு. ஸோ அவனுக்கு வந்து டேலண்ட்டை உருவாக்குங்க, அவங்களுக்கு வந்து டேலண்ட் பேஸாக வந்து ஒர்க் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து வேணாம் அப்படின்ட்டு வந்து கார்ல் மார்க்ஸ் வந்து சொல்லுவாங்க. ப்ளஸ் அவங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாதீங்க, அவங்களுக்கு வந்து சேலரி கொடுங்க, அவங்க நீட்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி சேலரி கொடுங்க. நீங்கள் இப்போயே நீங்கள் பார்க்கலாம், ப்ரெசண்ட்டு நீங்கள் 10th டிகிரி எல்லாம் முடிச்சுட்டு போய் பாருங்கள், உங்களுக்கு 15,000 கிடைக்கிறதே வந்து பெரிய டஃப் ஆகிட்டுருக்கு. நீங்கள் பார்க்கலாம். மெயினாக வந்து நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாபுக்கு ஏன் போகிறாங்கன்னா சேலரியால் கூட நிறைய பேர் வந்து போகிறாங்க. கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டால் நம்மளுக்கு நல்ல சேலரி வரும்னுட்டு. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா லஞ்சம் வாங்கலாம், இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் கூட இருக்காங்க. கவர்மெண்ட் வேலைக்கு எதுக்கு போகணுன்னா லஞ்சம் வாங்கலாம், அங்கே போயிட்டு லஞ்சம் வாங்கிட்டு பொண்ணு கிடைக்கும், பொண்ணு வீட்டிலேருந்து வரதட்சணை கிடைக்கும், இந்த மாதிரியெல்லாம் கூட இருக்கானுங்க நிறைய பேர் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி என்ன சொல்கிறது மீன்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, பேசிக்காக சொசைட்டியில் பேசிக் நீட் ஃபுல்ஃபில் ஆகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காசு கிடைக்கணும்னுட்டு கார்ல் மார்க்ஸ் வந்து நினச்சிருப்பாங்க. அவங்களுக்கு பேசிக் நீட் வந்து ஃபுல்ஃபில் ஆனால் போதும், அவங்களுக்கு அதாச்சும் நீங்கள் கொடுங்க அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு யோசிப்பாங்க. பட் லேட்டராக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை வேணாம், எல்லோரும் ஈக்குவல், ஓனருன்றதே வேணாம், எதுக்கு இதெல்லாம், எல்லோரும் ஈக்குவல், எல்லாருக்குமே வந்து அந்த ப்ராஃபிட் ஷேர் ஆகட்டும். இப்போ ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாங்கன்னா எல்லாருக்குமே அந்த ப்ராஃபிட் வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகணும் அப்படின்ட்டு வந்து கார்ல் மார்க்ஸ் வந்து கான்செப்டை கொண்டு வருவாங்க. ஸோ இதை வந்து அவங்க புக்கில் கூட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் பார்க்கலாம், சர்ப்ளஸ் வேல்யூன்ற இதில் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி சாத்தியம்னா, அவங்க வேலை செய்கிற ஜனங்கள்லாம் வந்து எதிர்த்து நின்று அந்த ஓனரை வந்து இது பண்ண மட்டும்தான், ஓனராக இருக்கட்டும் ராஜாவாக இருக்கட்டும், இதெல்லாம் பாசிபிள்ன்ட்டு வந்து கார்ல் மார்க்ஸ் அவங்க புக்கில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் பார்க்கலாம், டோட்டலாக நான் வந்து இங்கே எழுதியிருக்கேன், அந்த கம்யூனிசமோட ஐடியாலஜி, கிளாஸ்லெஸ் சொசைட்டி, ஃப்ரீ எஜுகேஷன், ஃப்ரீ ஹெல்த், நோ இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ ஒருத்தர் வந்து பணக்காராக இருக்காங்கன்னா நெக்ஸ்ட்டு அந்த ப்ராப்பர்ட்டியுமே அவங்க பையனுக்கு போகக்கூடாது, அவங்க பசங்களுக்கு போகக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான கான்செப்டெல்லாம் கூட அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எவ்ரி ஒன் ஒன்ஸ் ஹோல்ட் எவ்ரி திங். ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சொந்தம்னுட்டு இப்போ கார்ல் மார்க்ஸ் வந்து இதை எழுதிட்டாங்க. பட் இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, எப்படி செயலுக்கு கொண்டு வர்றதுன்றது வந்து பார்த்திங்கன்னா தெரியல. ஸோ இதை நம்ம எப்படி செயலில் பார்த்தோம் ஃபஸ்ட் டைமுன்னு வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யன் ரெவல்யூஷனில் நம்ம பார்த்தோம். ஸோ ரஷ்யன் ரெவல்யூஷனில் சார், ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த சாருன்ற ஒரு ராஜா வந்து பார்த்திங்கன்னா இருந்தாங்க. ஸோ இந்த ராஜா வந்து ரொம்ப அளவுக்கு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்க, ஜனங்களை கொடுமை பண்ணிகிட்டு இருந்தாங்க, எல்லா கண்ட்ரோலுமே வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைம் பீரியடில் தான் வந்து பார்த்திங்கன்னா விளாதிமிர்ன்ற ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா விளாதிமிர் லெனின் அவங்க பேர் விளாதிமிர் லெனின். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்யூனிசம் ஐடியாவை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த கம்யூனிசம் ஐடியாவை கொண்டு வந்து எதிர்த்து நின்று எல்லா ஜனங்களுக்குமே எல்லாமே சொந்தம்னுட்டு வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வருவாங்க கம்யூனிசம். ஸோ இந்த இவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் எடுத்துப்பாங்க, எல்லா ஜனங்களுக்குமே எல்லாம் சொந்தம்னுட்டு கொண்டு வராங்க. பட் இதில் வந்து என்ன சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து கண்ட்ரோல் எடுத்துக்கும். இல்லை இந்த லெனின் வந்து இந்த ஜார் ராஜாவை தோக்கடிச்சிட்டு என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட் கண்ட்ரோலில் எல்லாமே எடுத்துப்பாங்க. கவர்மெண்ட் கண்ட்ரோலில் எடுத்து ஜனங்களுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. பட் அந்த கார்ல் மார்க்ஸ் எழுதுறது என்னென்னா, ஜனங்க அந்த கண்ட்ரோலை எடுத்துக்கணும்னுட்டு. பட் லெனின் வந்து என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டாக கண்ட்ரோலில் எடுத்துக்கணும், ஜனங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லது பண்ணுவாங்க. ஸோ இதை தான் வந்து சோஷியலிசம்னு சொல்லுவாங்க. கம்யூனிசமில் ஜனங்க தானாக பவரை எடுத்துக்கினா கம்யூனிசம், ஜனங்க தானாக பவர் அதிகாரத்தை எடுத்துக்கணும், ஜனங்க வந்து நாங்கள் எல்லோரும் ஓனருன்னு சொன்னால் அது கம்யூனிசம். அதே கவர்மெண்ட்டு எல்லா கண்ட்ரோலில் எடுத்துக்கின்னு ஜனங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது அவ்வளோ கொடுக்குறேன்னு சொன்னால்
அது வந்து சோஷியலிசம், ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த லெனின் வந்து என்ன பண்ணாங்க, ஒர்க்கிங் ஹவர் வந்து ஒன்லி 8 hour, வீக்லி 5 days தான் ஒர்க் பண்ணணுன்ட்டு கொண்டு வருவாங்க. ஸோ இப்போ கூட நம்ம பார்த்தீங்கன்னா சண்டே ஹாலிடேஸ் இல்லைனா மற்ற வீக்கில் மண்டே டியூஸ்டே வெனஸ்டேன்ட்டு எதனா ஒரு டே வந்து நம்ம ஹாலிடேவாக எடுத்துக்கோம்ல ப்ரைவேட்லலாம். ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம், இந்த கம்யூனிசம்லேருந்து தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 8 hourன்ற வேலை வந்து கம்மி பண்ணாங்க. பட் இப்போ கூட ப்ரைவேட்லலாம் நீங்கள் பார்க்கலாம் 8 hourன்னுட்டு 1 hour எக்ஸ்ட்ரா வேலை வாங்கிட்டு தான் அனுப்புவாங்க. இப்போல்லாம் அப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது. ஏன்னா நானே வந்து சம்டைம்ஸ் ஜாபெல்லாம் கூட ட்ரை பண்ணியிருக்கேன்ல, பார்த்துருக்கேன். 8 hour வேலை பேருக்கு, ஆனால் நீங்கள் 1 hour எக்ஸ்ட்ரா செஞ்சுட்டு போகணுன்னு வாங்குங்க, ஆனால் சேலரி மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டானுங்க. உமனுக்கு எஜுகேஷன் கொண்டு வந்தாங்க. இப்போ லேண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிரித்து ஜனங்களுக்கு எல்லாமே கொடுப்பாங்க. என்சிஆர்டியில் ரஷ்யன் ரெவல்யூஷனை சூப்பராக கொடுத்துருக்காங்க என்சிஆர்டியில். ஸோ நான் அதை வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து நம்மளுக்கு ரஷ்யன் ரெவல்யூஷன் தேவையில்லை, நம்ம வந்து கம்யூனிசம் சோஷியலிசம்னு என்னன்ட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் கேபிட்டலிசமில் நம்ம என்ன பார்த்தோம், ஓனர் இருப்பான், அந்த ஓனருக்கு வந்து பெனிஃபிட் எல்லாமே மேஜராக போகும், அங்கே இருக்கிற எம்ப்ளாயிக்கு வந்து சேலரி மட்டும்தான் கிடைக்கும். பட் கம்யூனிசமில் எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் ஆகணும், அதை ஒரு கவர்மெண்ட் எடுத்து பண்ணால் அது சோஷியலிசம். ஸோ இதில் வந்து இந்த லெனின் வந்து என்ன பண்ணாங்க, எல்லாருக்குமே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஃபேக்ட்ரியை வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கும், எல்லா ஃபேக்ட்ரியுமே கவர்மெண்ட் கண்ட்ரோல் எடுத்துக்கும், எல்லாத்தையுமே லெனின் கண்ட்ரோல் எடுத்துப்பாங்க. அதே மாதிரி 1 party ஸ்டேட்டாக மாறிடும் ரஷ்யா வந்து 1 party ஸ்டேட்டாக மாறிட்டு மற்றவங்களெல்லாம் ஆப்போனண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாவடிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இதை வந்து சோவியத் கம்யூனிசம்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஏன்னா ரஷ்யா வந்து அந்த டைமில் சோவியத் இருந்துச்சு, யூஎஸ்எஸ்ஆர்ன்னு சொல்லுவாங்க ரஷ்யாவை. நான் வந்து ரஷ்யா இது படிக்கும் போது உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு ரஷ்யாவை வந்து யூஎஸ்எஸ்ஆர்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த டைம் பீரியடில், ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதை சோவியத் கம்யூனிசம் இல்லைன்னா ஸ்டேட் கம்யூனிசம் கூட இதை சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ கம்யூனிசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். கம்யூனிசம்னா ஜனங்க எடுத்து பண்ணுறது கம்யூனிசம், ஒரு கவர்மெண்ட் எடுத்து கண்ட்ரோலில் பண்ணால் சோஷியலிசம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை சோஷியலிசமில். ஸோ இந்த ரஷ்யாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெனினுக்கு அப்புறமா ஸ்டாலின் இவங்கெல்லாம் வருவாங்க. இவங்களுமே அந்த ஐடியாலஜியை கொண்டு வருவாங்க. நெக்ஸ்ட்டு மாவோன்றவங்க ஒருத்தர் வருவாங்க. இவங்களுமே இந்த கம்யூனிசம் ஐடியாவெல்லாம் பார்த்திங்கன்னா இது பண்ணாங்க. பட் மாவோ வந்து என்ன பண்ணாங்கன்னா வெப்பன் மூலமாக கண்ட்ரோல் பண்ணணுன்ட்டு அவங்க ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்கள் பார்க்கலாம், எ பொலிட்டிக்கல் பவர் கம்ஸ் ஃப்ரம் பேரல் ஆஃப் எ கன்னுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவோ ஜிடாங் இவங்க சொன்ன வார்த்தையால் இந்த மாவோசம் வந்து உருவாகி மாவோயிஸ்ட், இந்த நக்சல் மாவோயிஸ்ட்ன்றலாம் நம்ம பார்ப்போம்ல. ஸோ இந்த மாதிரி இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் உருவாச்சு. ஸோ இதெல்லாம் வந்து அடிஷ்னல் நாலேஜ் உங்களுக்கெல்லாம் தெரியணுன்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வேஜஸ்ன்றதை வந்து கொண்டு வந்தாங்க. மினிமம் வேஜஸ்ன்ற கான்செப்ட் இப்போலாம் நீங்கள் பார்க்கலாம், லேபர்ஸ் ஃபேக்ட்ரிக்கெல்லாம் வந்து மினிமம் வேஜஸ்ன்ட்டு இருக்குல்ல. நீங்கள் பார்க்கலாம், இந்த கால் மார்க்ஸ் ஐடியாவுக்கு அப்புறமா ரஷ்யன் ரெவல்யூஷன் நடந்ததுக்கப்புறமா ஜனங்களுக்கு வந்து அறிவு வந்துச்சு மினிமம் வேஜஸ்ன்றது வேணும்னுட்டு. ஸோ நீங்கள் பார்க்கலாம், நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் கிடச்சிருக்கு. அதே மாதிரி கேபிட்டலிசம்லேருந்துமே நம்மளுக்கு பெனிஃபிட் கிடச்சிருக்கு. இப்போ கேபிட்டலிசம்லேருந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் காம்படிஷன் ஆகி ஜனங்களுக்கு வந்து நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் கிடைக்கும். இப்போல்லாம் கூட நீங்கள் பார்க்கலாம், அமேசான் ஃப்ளிப்கார்ட்லலாம் வந்து 2 பேருக்குமே காம்படிஷன் ஆச்சுன்னா அவங்க 2 பேரும் கம்மி ஆஃபரில் விடுவாங்க. ஸோ நம்மலாம் பிக் பில்லியன் டே இந்த டே அந்த டேன்னுட்டெல்லாம் வந்து ஆஃபரை யூஸ் பண்ணிக்கிறோம்ல. ஸோ கேபிட்டலிசம்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட் இருக்குது. அதே கம்யூனலிசம் இல்லைனா சோஷியலிசம் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்குது. ஸோ இந்த சோஷியலிசம் கான்செப்ட் நம்ம இந்தியாவில் இருந்துச்சா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இருந்துச்சு. அந்த டைம் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா மௌரியன் டைம் பீரியடில் சாணக்கியா. ஸோ சாணக்கியா வந்து பார்த்திங்கன்னா சோஷியலிசம் வித்தின் மோனார்கி. ஸோ ராஜா அடிப்படையில் சோஷியலிசம் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்னென்னா சாணக்கியா இந்த அர்த்தசாஸ்திரா சஜஸ்டட் அண்ட் எக்கனாமி விச் இஸ் மெயின்லி அ பப்ளிக் செக்டார் பேஸ்டு. சாணக்கியா வந்து மெயின் இந்த ஐரன் ஓர் இதெல்லாமே வந்து ஐரன் ஃபேக்ட்ரி இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ராஜாவோட கண்ட்ரோலில் இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் இது ஒரு வாட்டி படித்து பாருங்கள். கிங்கோட டியூட்டி என்ன, வெல்ஃபேர், அங்கே இருக்கிற ஜனங்களோட வெல்ஃபேர். கம்யூனிசமோட மோட்டிவ் என்ன, அங்கே இருக்கிற ஜனங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சம உரிமை, எல்லா லேண்டுக்குமே உரிமை கொடுக்கணும், எல்லா டிஸ்ட்ரிபியூஷன் நீட்ஸுமே எல்லா ஜனங்களுக்குமே ஈக்குவலாக கொடுக்கணுன்னு தானே கம்யூனிசமோட தாட்டு. அதே தான் வந்து சாணக்கியாவும் ராஜாவுக்கு சொல்லியிருப்பாங்க அர்த்தசாஸ்திரம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த அர்த்தசாஸ்திரில் எல்லா வெல்ஃபேராக நீங்கள் யோசிக்கணுன்ட்டெல்லாம் கூட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் ஒரு வாட்டி படித்து பாருங்கள். ஸோ இந்த சோஷியலிசம்ன்ற கான்செப்ட் மௌரியன்ஸ் டைம் பீரியட்லையுமே சாணக்கியன் வந்து பார்த்திங்கன்னா அர்த்தசாஸ்திரில் ப்ரிஸ்கிரிப்ஷன் மூலமாக எழுதியிருப்பாங்க.
இப்போ நம்ம இந்தியாவில் நெஹ்ரு, காந்தி, சுபாஷ் சந்திர போஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோஷியலிசமை வந்து பார்த்து அவங்க இது நல்லா இருக்கே, இது நம்மளும் இதை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நம்மளுக்கு தகுந்த மாதிரி சோஷியலிசமை வந்து நம்ம இந்தியாவில் இது பண்ணலாம், பயன்படுத்தணும், எல்லா ஜனங்களுக்குமே வந்து பகிர்ந்து ஷேர் பண்ணி நம்ம வந்து கொடுக்கணுன்ட்டு வந்து யோசிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரிய வரும் எப்படி இதெல்லாம் உருவாச்சுன்னுட்டு. ஸோ அந்த மாதிரி காந்தியுமே வந்து பார்த்திங்கன்னா சோஷியலிஸ்ட். ஸோ காந்தியன் சோஷியலிசம்னு சொல்லுவாங்க. ஸோ காந்தியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திங்க் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி சுவாமி விவேகானந்தா வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவல் சோஷியலிசம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்கெல்லாம் கூட இந்த சோஷியலிசமால் என்ன சொல்கிறது, அவங்களோட தாட்டை வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க. பட் எக்ஸாக்டாக அந்த மாதிரி இல்லை, இவங்க வந்து ஒரு சில சேஞ்சஸ் அவங்களுக்கு தகுந்த மாதிரி சோஷியலிசமை இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா, இப்போ நம்ம இந்தியா இண்டிபெண்ட் ஆன உடனே ரஷ்யா வந்து சோஷியலிசமை பயன்படுத்திட்டு இருந்துச்சு, அதே அமெரிக்கா வந்து கேபிட்டலிசமை பயன்படுத்திட்டு இருந்துச்சு. ஓகே, இதில் என்ன, அவங்க சோஷியலிசமாக இருக்கட்டும் கேபிட்டலிசமாக இருக்கட்டும், நம்மளுக்கு என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த டைம் பீரியடில் மெயின் பவராக 2 பேர் தான் இருந்தாங்க, ரஷ்யா, அமெரிக்கா. ஏன்னா World War II அப்புறமா மெயின் பவராக, அதே World War II World War I முன்னாடி யூகே, பிரிட்டிஷ் வந்து மெயின் பவராக இருந்தாங்க. நம்ம பார்த்தோம்ல, போர்ச்சுகீஸ், ஃப்ரெஞ்சு, டச்சு எல்லாத்தையுமே சைடு பண்ணிவிட்டு மெயின் பவராக இருந்தாங்களே. பட் World War II அப்புறமா பிரிட்டிஷ் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கெட்டாக மாறிடுச்சு. ஸோ பிஸ்கெட்டாக மாறி வந்து பார்த்திங்கன்னா வீக் ஆகிடுச்சு. ஆனால் ரஷ்யா, அமெரிக்கா வந்து பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ ரஷ்யா, அமெரிக்கா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா World War அப்புறமா எந்தெந்த கண்ட்ரி இண்டிபெண்ட் ஆகிறாங்களோ அவங்க வந்து நீ கம்யூனிசமா சோஷியலிசமா சொல்லு, நீ கம்யூனிசமா, நீ சோஷியலிசம் இல்லை, நீ கம்யூனிசமா இல்லை நீ கேபிட்டலிசமா, நீ கம்யூனிசமா கேபிட்டலிசமான்னு வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் கண்ட்ரியுமே, அந்த 2 கண்ட்ரியுமே புதுசாக இண்டிபெண்ட் ஆகிற கண்ட்ரியை தொல்லை பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த டைம் பீரியடில். ஸோ நம்ம இந்தியா வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் பீரியடில் நம்ம கேபிட்டலிசமாக மாறலாமா இல்லை சோஷியலிசமாக மாறலாமா அப்படின்ட்டு வந்து இண்டிபெண்ட் ஆனோடனே ஒரு டவுட் இருந்துச்சு அந்த டைம் பீரியடில். ஸோ அந்த டைம் பீரியடில் வந்து என்ன பண்ணாங்கன்னா மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து இதை மென்ஷன் பண்ணுறது வேணாம், சோஷியலிஸ்ட்ன்ற வேர்டை வந்து மென்ஷன் பண்ணுறது வேணான்ட்டு வந்து யோசிச்சிருப்பாங்க. ஸோ அதனால தான் லேட்டராக இந்த அமெண்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம இங்கே பார்த்தோம்ல, நான் வந்து இங்கே காமிக்கிறேன். ஸோ நம்ம இங்கே பார்த்தோம்ல சோஷியலிஸ்ட் அப்புறமா தான் ஆட் பண்ணாங்கன்ட்டு. ஏன்னா இண்டிபெண்ட் டைமில் வந்து அவங்க ஆட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த டைம் பீரியடில் வந்து நம்ம இந்தியாவிலே வந்து டவுட்டாக இருந்துச்சு, நம்ம வந்து கேபிட்டலிஸ்ட்டாக இருக்கலாமா சோஷியலிஸ்ட்டாக இருக்கலாமா. நம்ம வந்து இப்போ சோஷியலிஸ்ட்டாக மாறினா அமெரிக்காவுக்கு வந்து நம்ம ஆப்போனண்ட்டாக இருப்போம், கேபிட்டலிஸ்ட்டாக மாறி இருந்தால் ரஷ்யாவுக்கு வந்து நம்ம ஆப்போனண்ட்டாக மாறியிருப்போம் அந்த டைம் பீரியடில். ஸோ நம்ம ஆனால் சோஷியலிஸ்ட் குணம் இருந்து இல்லையா நம்ம கான்ஸ்டியூஷனில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருந்துச்சு. அதுவும் எந்த மாதிரியான சோஷியலிஸ்ட் இருந்துச்சுன்னா மிக்ஸ்டு டெமோக்ராட்டிக் சோஷியலிசம், மிக்ஸ்டு எக்கானமி. அப்படின்னா போத், ஸோ இந்த ப்ரைவேட் ஓனர்ஷிப்பும் இருக்கட்டும் கவர்மெண்ட் ஓனர்ஷிப்பும் இருக்கட்டும். அப்படின்னா கேபிட்டலிசம் சோஷியலிசம் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நம்ம இருக்கலாம் அப்படின்னு வந்து நம்ம இந்தியா வந்து பார்த்திங்கன்னா திங்க் பண்ணாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஐஐடி, இந்த டிஆர்டிஓ, இந்த டிஃபென்ஸ் அண்ட் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, இஸ்ரோ, ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான கம்பெனியெல்லாம் வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது. நீங்கள் பார்க்கல, இப்போ கூட நீங்கள் கவர்மெண்ட் கம்பெனிஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம், இம்பார்ட்டண்ட் எல்லாமே வந்து கவர்மெண்ட்டில் இருக்குது. எல்ஐசியாக இருக்கட்டும் எல்லாமே கவர்மெண்ட்டில் இருக்குல்ல. ஸோ அதே இம்பார்ட்டண்ட் இல்லாதது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் கண்ட்ரோலில் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து மிக்ஸ்டு எக்கானமின்ட்டு வந்து சொல்லுவாங்க. ஸோ கேபிட்டலிசமாகவும் இல்லாமல் சோஷியலிசமாகவும் இல்லாமல் இது வந்து மிக்ஸாக இருக்கிறது, அதுதான் வந்து டெமோக்ராட்டிக் சோஷியலிசம், மிக்ஸ்டு எக்கானமின்ட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளியரிட்டி கொடுக்கணுன்னு தான் நான் வந்து இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, செப்பரேட்டாக ஒரு வீடியோ பண்ணிவிட்டு இந்த சோஷியலிசம்னா என்ன, கம்யூனிசம்னா என்ன, கேபிட்டலிசம்னா என்ன, செக்குலரிசம்னா என்னன்ட்டு வந்து பண்ணலான்னு இருந்தேன். பட் அப்புறமா தான் யோசித்தேன், இல்லை நம்ம வந்து இதே வீடியோவில் இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம், பரவாயில்ல கொஞ்சம் டைம் எடுத்துக்கினாலும் நம்ம வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிடலான்ட்டு வந்து நான் யோசித்தேன். ஸோ இந்த டெமோக்ராட்டிக் சோஷியலிசமில் ஜனங்க வந்து ஜனங்க ஆட்சியில் தேர்ந்தெடுத்து இந்த சோஷியலிசம் வெல்ஃபேரை வந்து நடத்துவோம் அப்படின்ட்டு இதில் இது பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் மிக்ஸ்டு எக்கானமி, ப்ரைவேட் கவர்மெண்ட் ரெண்டுமே இருக்கிற மாதிரி இவங்க இது பண்ணியிருப்பாங்க.
ஸோ இந்த சோஷியலிஸ்ட் வேர்டு மென்ஷன் பண்ணலனாலும் டிபிஎஸ்பியில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் மென்ஷன் ஆகிருக்காது. டிபிஎஸ்பின்னா என்ன, ஒரு கண்ட்ரியை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில வெல்ஃபேர் ஸ்டெப்பை எடுத்து நல்லெண்ணை வந்து பார்த்திங்கன்னா பண்ணணும்னுட்டு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு யூசிசி, யூனிஃபார்ம் சிவில் கோடுன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ எல்லா இதுலையுமே ஆல் இண்டியாவில் வந்து எல்லாருக்குமே வந்து சிங்கிள் லா இருக்கணும்னுட்டு. ஸோ அந்த மாதிரி இதெல்லாமே வந்து டிபிஎஸ்பியில் தான் இருக்கிறது, அந்த யூனிஃபார்ம் சிவில் கோடெல்லாம். ஸோ அந்த மாதிரி இந்த சோஷியலிஸ்ட் கேரக்டருமே வந்து பார்த்திங்கன்னா டிபிஎஸ்பியில் வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் இதுக்கு முன்னாடியே. பட் பேருக்கு நம்ம வந்து லேட்டராக ஆட் பண்ணோம் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட்லன்னுட்டு இதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செக்குலர். இப்போ இந்த செக்குலர் வேர்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணியிருக்காங்கல்ல செக்குலர் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில். பட் இது ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷனில் இருந்திருக்கு செக்குலர். பட் ஆட் பண்ணல வார்த்தை, அவ்வளோதான். ஆர்டிகல் 25லேருந்து ஆர்டிகல் 28 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குல்ல, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன். ஸோ இந்த மாதிரி செக்குலர் கான்செப்ட் வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் ஆல்ரெடி இருந்திருக்கு. பட் ப்ரியாம்பலில் வந்து பார்த்திங்கன்னா இது ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்ம கான்ஸ்டியூஷன் ஆல்ரெடி சோவரன், சோஷியலிஸ்ட், செக்குலராக இருந்திருக்கு. பட் இந்த சோஷியலிஸ்ட் செக்குலர்ன்ற வார்த்தை அவங்க ஆட் பண்ணல, அவ்வளோதான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, 7th ஸ்டாண்டர்டில் 7th ஸ்டாண்டர்ட் பி செக்ஷனில் படிக்கிறீங்க. ஆனால் உங்கள் ஐடி கார்டில் ஒரு 7th ஸ்டாண்டர்டுன்னு தான் மென்ஷன் பண்ணாங்க, பி செக்ஷனை மென்ஷன் பண்ணல. அதுக்குன்னு நீங்கள் பி செக்ஷனில் இல்லைன்ட்டு வந்து கவுண்ட் ஆகுதுல்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம கான்ஸ்டியூஷனில் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா சோஷியலிஸ்ட் செக்குலர் கேரக்டர் இருக்குது. அது ப்ரியாம்பல், அதோட ஐடென்டி கார்டில் வந்து மென்ஷன் பண்ணாமல் இருந்தாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெமோக்ராட்டிக். ஸோ இந்த டெமோக்ராட்டிக் மீனிங் வந்து என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மக்கள் ஆட்சி. ஸோ டெமோக்ராட்டிக் வந்து மக்கள் ஆட்சின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி இருக்குது. ஸோ இந்த மக்கள் ஆட்சியிலே வந்து 2 விதம் இருக்குது டெமோக்ரஸியில். என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒன்று வந்து டைரக்ட் டெமோக்ரஸி, இன்னொன்று வந்து இன்டைரக்ட் டெமோக்ரஸி. ஸோ இப்போ டைரக்ட் டெமோக்ரஸி, இன்டைரக்ட் டெமோக்ரஸினா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம். இப்போ டைரக்ட் டெமோக்ரஸினா எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸ்விட்சர்லாண்ட். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 4 கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து இனிஷியேட்டிவ், ரெஃபரண்டம், ரீகால் அண்ட் பிளெபிசைட். ஸோ இதில் வந்து இப்போது ஜனங்க வந்து எதனா ஆக்டோ லாவோ வந்து அவங்களுக்கு வேணும்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து சொல்லுவாங்க. கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதை லாவாக பண்ணும். இது வந்து டைரக்ட் டெமோக்ரஸியில். அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து எதனா லா பண்ணணும்னு நினச்சாங்கன்னா, லா வந்து கொண்டு வரணும்னு நினச்சாங்கன்னா ஜனங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க, இது கொண்டு வரலாமா வேணாமான்னுட்டு. ஸோ ஜனங்க வந்து அதை ஓட் மூலமாக, இப்போ எல்லா ஜனங்க இருக்காங்கன்னா அதில் ஒரு 60% ஜனங்க வேணுன்றாங்க, ஒரு 40% ஜனங்க வேணான்றாங்கன்னா யார் மெஜாரிட்டியாக வேணுன்றாங்களோ கொண்டு வருவாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரண்டம். இனிஷியேட்டிவ்னா ஜனங்களே வந்து எங்களுக்கு இந்த லா வேணும்னு சொல்லுவாங்க. ரெஃபரண்டம்னா கவர்மெண்ட் ஒரு லா பண்ணிவிட்டு இது நாங்கள் கொண்டு வரலாமா வேணாமான்னு ஜனங்கிட்ட கேட்பாங்க. ரீகால்லாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு எம்எல்ஏ எம்பி வந்து எலெக்ட் ஆகி இருக்காங்க பொசிஷனில். இப்போ அவங்க எதுவுமே நல்லது பண்ணலைன்னா ஜனங்க வந்து நீ வேணாம் வாப்பா நீ வந்து 5 வருஷத்துக்கெல்லாம் உக்காஞ்சி ஓட்டுறது வந்து அவசியம் இல்லை, நீ வான்ட்டு வந்து அவங்கள தூக்கிடலாம். ஆனால் நம்ம இந்தியாவில் வந்து முடியாது. பதவி சேரில் உக்காஞ்சிட்டேன் 5 வருஷத்துக்கு தூக்க முடியாது. 5 வருஷம் விட்டுட்டு நான் எல்லாம் பண்ணுறேன் ஓட்டு போடுங்கன்னு வந்து கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஆகாது. பட் டைரக்ட் எலெக்ஷனில் வந்து டைரக்ட் டெமோக்ரஸி எலெக்ஷன் இல்லை, டைரக்ட் டெமோக்ரஸியில் வந்து அவங்கள ரீகால் பண்ணலாம். பிளெபிசைட்னா இப்போ எதனா ஒரு சில விஷயத்தில் ஜனங்களோட கருத்தை கேட்குறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ எதனா ஒரு லேண்டு இருக்குது, அந்த கண்ட்ரியோட லேண்டு. இப்போ அந்த லேண்டை வந்து வேறு கண்ட்ரிக்கு கொடுக்குறதா இருக்குதுன்னு நினச்சிங்க. இப்போ அங்கே இருக்கிற ஜனங்களை வந்து கேட்கலாம், இந்த லேண்டை வந்து கொடுக்கலாமா வேணாவா. ஸோ அந்த மாதிரி எதனா ஒரு விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா ஜனங்கிட்ட வந்து அவங்க கேட்கலாம். அதை வந்து பிளெபிசைடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து டைரக்ட் டெமோக்ரஸி. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே ஜனங்களோட ரோல் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், லா வந்து ஜனங்களே வந்து கொண்டு போய் எங்களுக்கு இதை வந்து உருவாக்குங்கன்னு சொல்லலாம். கவர்மெண்ட் வந்து இந்த லா உருவாக்கலாமா வேணாமான்னு ஜனங்கிட்ட கேட்கலாம். ஜனங்க நினச்சா எம்எல்ஏ எம்பி வேலையை விட்டு வாங்கன்னு சொல்லலாம். பிளெபிசைடெல்லாம் கூட நடக்குது. இது வந்து டைரக்ட் டெமோக்ரஸி. சுவிட்சர்லாண்டில் நம்ம பார்க்கலாம். சுவிட்சர்லாண்டில் வந்து பார்த்திங்கன்னா கம்மி ஜனத்தொகை இருக்குது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஜனத்தொகை விட கம்மியாக இருக்காங்க. ஸோ அதனால் அவங்க வந்து அவங்க பண்ணுறாங்க. பட் பெரிய ஜனத்தொகை இருக்கிற
நாட்டில் கண்ட்ரியில் வந்து இதை வந்து பண்ண முடியாது. ஸோ நம்ம இந்தியாவில் வந்து இன்டைரக்ட் டெமோக்ரஸி இருக்குது. இன்டைரக்ட் டெமோக்ரஸினா எலெக்ஷன் மூலமாக வராங்களா, அந்த எலெக்ஷன் மூலமாக வந்தவங்க அவங்க வந்து லா பண்ணுவாங்க, அவங்க லா பண்ணலாமா வேணாமான்னு அவங்க டிசைட் பண்ணுவாங்க. நம்ம எலெக்ட் பண்ணுறது மட்டும்தான் நம்மளோட வேலை. அவங்க எலெக்ட் பண்ணிட்ட பிறகு லா கொண்டு வராது அவங்க இஷ்டம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ சிஏஏ வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ ஒரு சில ஜனங்க சிஏஏ பற்றி தெரியாதவங்க சிஏ வந்து வேணான்னு சொல்கிறாங்க, ஒரு சிலவங்க வேணுன்றாங்க. ஆனால் அதை டிசைட் பண்ணக்கூடியது யார்? பார்லிமெண்ட். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது இன்டைரக்ட் டெமோக்ரஸின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நான் சிஏஏ பற்றி கூட வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். அதுவும் கிட்டத்தட்ட 3 hour கிட்ட போயிருக்கும் வீடியோ. ஸோ 3 hour கிட்ட வரைக்கும் போயிருக்குன்னா சும்மா இல்லை, நான் அதில் வந்து கம்ப்ளீட்டாக அந்த வீடியோ பார்த்த பிறகு சிஏவோட டவுட்டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வராது, அவ்வளோ அளவுக்கு நான் அதில் எக்ஸ்பிளைன் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து அதோட ஆப்ஜெக்டிவ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஜஸ்டிஸ். ஸோ அந்த ஜஸ்டிஸ் நியாயம் வந்து பார்த்திங்கன்னா சோஷியலாக, எக்கனாமிக்காக, பொலிட்டிக்காக எல்லா இதுலையுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ சோஷியலாக வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான டிஸ்கிரிமினேஷனோ எந்த விதமான வேறுபாடோ வந்து பார்த்திங்கன்னா இருக்காது, எல்லாருக்குமே வந்து சேம் ஜஸ்டிஸ் தான். எக்கனாமிக்காக பணக்காரன் ஒருத்தன் ஏழைக்கு வந்து ஒரு ஜஸ்டிஸு, பணக்காரனுக்கு வந்து ஒரு ஜஸ்டிஸ். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லை, எக்கனாமிக்காக எல்லாருக்குமே ஒரே ஜஸ்டிஸ். பொலிட்டிக்கலாக இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஓட் போடலாம், எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷனில் நிற்கலாம். ஸோ அந்த மாதிரி ஜஸ்டிஸ் வந்து பொலிட்டிக்கல், எக்கனாமிக், சோஷியலாக வந்து இருக்குன்னுட்டு. லிபர்ட்டியுமே, ஸோ லிபர்ட்டி அப்படின்னா ஃப்ரீடம் வித் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ நம்மளுக்கு ஃப்ரீடம் இருக்குது, உங்களுக்கு ஃப்ரீடம் இருக்குன்ட்டு நீங்கள் வந்து எதனா பிஎம் பற்றி நீங்கள் தப்பாக பேசலாம், அந்த மாதிரியெல்லாம் இல்லை. நீங்கள் ஒரு கம்யூனிட்டியை வந்து நீங்கள் திட்டலாம் அப்படின்ட்டுலாம் இல்லை, நீங்கள் வந்து ஏழை பற்றி திட்டலாம் அப்படின்ட்டுலாம் ஒன்றும் இல்லை. ஸோ உங்களுக்கு ஃப்ரீடம் இருக்குது, ரீசனபிள் ஃப்ரீடம் இருக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஈக்குவாலிட்டி, சொசைட்டி வித்தவுட் டிஸ்கிரிமினேஷன். ஸோ இப்போ ஒரு சொசைட்டி இருக்குன்னா அதை யாருமே வந்து டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது. ஈக்குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணோம். ஸோ இதெல்லாமே ரீசனபிள் தான். ரீசனபிள் இருக்குது அப்படின்னா இப்போது டிஸ்கிரிமினேஷன் நடக்காதுன்னு சொல்லியிருக்காங்க, பட் அதெல்லாம் வந்து ரீசனபிள், எல்லா இதுலையுமே வந்து இது அப்ளிகேபிள் ஆகாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு நார்மல் மனுஷன் போகிறான், அவனுக்கு வந்து டிராஃபிக்கை கிளியர் பண்ண மாட்டாங்க, ரூல்ஸை தான் அவங்க ஃபாலோ பண்ணணும். அதே வந்து இப்போ எதனா ஒரு பிஎம் சிஎம் எல்லாம் போட்டோம், அவங்களுக்கு வந்து ரெட் சிக்னல் இருக்காது, எதுவுமே இருக்காது, அவங்க போகிறாங்க. இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம், அது எப்படி நீங்கள் வந்து டிஸ்கிரிமினேஷன் ஆகக்கூடாதுன்னு சொன்னீங்க, அது ஒரு பிஎம்மோட கார் போனால் மட்டும் டிராஃபிக் லைட் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை, நாங்கள் போனால் மட்டும் டிராஃபிக் லைட்டை ஃபாலோ பண்ணுவோமா? அப்போ இது டிஸ்கிரிமினேஷன் நீங்கள் கேட்டிங்கன்னா கேட்க முடியாது, ஏன்னா இது ரீசனபிள் டிஸ்கிரிமினேஷன். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீசனபிளாக ஒரு சில இதில் வந்து டிஸ்கிரிமினேஷன் பண்ண தான் பண்ணுவாங்க எல்லா இதுலையுமே. அதே மாதிரி ஃப்ரெட்டர்னிட்டி, சென்ஸ் ஆஃப் பிரதர்ஹுட். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன்லேருந்து அவங்க எடுத்திருப்பாங்க, லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டின்ற வார்த்தையை, சென்ஸ் ஆஃப் பிரதர்ஹுட் கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரியாம்பலை வந்து ஒரு சிலர் அவங்களோட இதுவை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, வேர்ட்ஸை வந்து சொல்லியிருப்பாங்க. இது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கங்க, கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இல்லை சர் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் வந்து பார்த்திங்கன்னா the preamble to our constitution express what we had thought or dreamed so long. ஸோ இந்த preamble வந்து என்ன எக்ஸ்ப்ரெஷன் பண்ணுன்னா, நம்ம வந்து பல வருஷமாக வந்து என்ன நினச்சோமோ, நம்ம வந்து என்ன கனவு காணுமோ அதை வந்து இந்த preamble குறிக்குது அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கேஎம் முன்ஷி வந்து பார்த்திங்கன்னா ஹோரோஸ்கோப் ஆஃப் அவர் சோவரின் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக், இது வந்து ஜாதகம் இது அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா preamble சொல்லியிருக்காங்க. பார்கவா வந்து பார்த்திங்கன்னா soul of the constitution, key of the constitution, jewel set of the constitution என்றெல்லாம் கூட இதை மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சர் அர்னஸ்ட் பார்க்கர் வந்து இதை கீ நோட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து preamble as a part of a constitution. ஸோ இப்போ நம்ம preamble வந்து நம்ம கான்ஸ்டியூஷனோட பார்ட்டாக இல்லையான்னுட்டு, இப்போது இது ஏன் பார்ட்டாக இல்லையான்ற டவுட் வந்துச்சு அப்படின்னு நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஐடென்டி கார்டு, இப்போ ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு ஐடென்டி கார்டு இம்பார்ட்டண்ட்டாக இல்லையான்னுட்டு ஒரு டாபிக் உருவாகுதுன்னா, இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இது வந்து தேவை, ஒரு இம்பார்ட்டண்ட், அந்த பையனை வந்து பார்த்தோன்னே நம்ம அந்த ஐடென்டி கார்டு பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இவங்க வந்து எத்தனாவது படிக்கிறான், எந்த ஸ்கூலு என்னன்னுட்டு, இது வந்து தேவைன்னுட்டு. அதே ஒரு சிலர் எதுக்கு இதெல்லாம் தேவை, என்ன பண்ண போகிற ஐடென்டி கார்டு வச்சு,
அப்படின்ட்டு ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ப்ரியாம்பிள் வந்து கான்ஸ்டியூஷனில் வந்து என்ன சொல்கிறது, பாட்டா இல்லையா அப்படின்ற டிபேட் எப்படி உருவாச்சுன்னா, ஃபஸ்ட்டு இந்த பேருபாரி யூனியன் கேஸ் 1960 வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ இந்த பேருபாரி யூனியன் கேஸ்னால் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, லேண்ட் ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்டார்ட் ஆகிருக்கும். இப்போ நம்ம இந்தியாவோட பார்டரெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இப்போ பங்களாதேஷ் பார்டர் நீங்கள் வந்து பார்க்கலாம். பங்களாதேஷ் பார்டர் இப்போ இது வந்து நம்ம இந்தியானா, ஸோ அந்த பங்களாதேஷோட பார்டர். ஸோ இந்த பங்களாதேஷ் வந்து அப்போ பாகிஸ்தானாக இருந்துச்சு 1960. ஏன்னா 1970s அப்புறமா தான் அது பங்களாதேஷாக மாறுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பாகிஸ்தான், ஸோ இந்த இடத்துல வந்து ஈஸ்ட் பாகிஸ்தான், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் பாகிஸ்தான்ட்டு இருந்துச்சு அந்த டைம் பீரியடில். ஸோ அப்போ வந்து இந்த லேண்ட், இந்த பார்டரெல்லாம் வந்து வரி வரியாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், இங்கே பங்களாதேஷ் பார்டர் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியா பார்டர் இருக்குது. ஸோ இப்படி வரி வரியாக இருக்கிறதுனால ரொம்ப ப்ராப்ளம் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே என்ன டிசைட் பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் லேண்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலான்ட்டு இது பண்ணுவாங்க. ஸோ இந்த பேருபாரி யூனியன் கேஸில் எது வந்துச்சு அப்படின்னா, 2 பேர் கவர்மெண்ட்டும், பாகிஸ்தான் கவர்மெண்ட்டும் இந்தியா கவர்மெண்ட்டுமே இந்த மாதிரி இடத்த வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலான்ட்டு யோசிப்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா பேசி ஒப்பந்தமும் பண்ணிப்பாங்க. இப்போ இதை வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டுடுவாங்க. அது எப்படி இந்தியாவோட இடத்த நீங்கள் வந்து பாகிஸ்தானுக்கு கொஞ்சம் கொடுக்கலாம் நீங்கள் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு வந்து கோர்ட்டில் கேஸ் நடக்கும்போது சுப்ரீம் கோர்ட்டில், ஸோ இது எப்படி விற்கலான்றவங்க வந்து பார்த்திங்கன்னா கேஸ் போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ கவர்மெண்ட் வந்து என்ன பதில் சொல்லணும்னா, எப்படி விற்கலான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு அந்த பவர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே நீங்கள் பார்க்கலாம், ப்ரியாம்பிள் வந்து சோவரியன்ன்ற வார்த்தை இருக்குது. சோவரியன்னா இன்டர்னல் விஷயமா இருக்கட்டும், எக்ஸ்டர்னல் விஷயமா இருக்கட்டும், எங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது கவர்மெண்ட்டுக்கு. ஸோ நாங்கள் வந்து லேண்டை கொடுக்கலாம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டிஸ்பியூட் எல்லாம் நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஓகே நம்ம அந்த பேஜ் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாம் டிஸ்பியூட் ஆகும்போது ஜட்ஜ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ப்ரியாம்பிள் வந்து கான்ஸ்டியூஷனோட பார்ட் இல்லை, இது வந்து சிம்பிளாக ஒரு ஐடென்டி கார்டு அவ்வளோதான், இது பார்ட் இல்லை, நீங்கள் இதை வச்சு சோவரியன் இல்லை, விற்கலாமா வேணாமான்றலாம் நீங்கள் இது பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து பார்ட் இல்லைன்ட்டு வந்து சொல்லுவாங்க, சிம்பிளாக புரிஞ்சுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேஷவானந்த பாரதி கேஸ்ன்ட்டு ஒன்று நடக்கும். ஸோ அதுலேயுமே இந்த ப்ரியாம்பிள் இஷ்யூ வச்சு அவங்க கோர்ட்டில் வாதாடுவாங்க. இப்போ கோர்ட்டில் வாதாடினா எவிடன்ஸ் வேணும்ல, ஸோ அந்த எவிடன்ஸ்க்கு ப்ரியாம்பிளை யூஸ் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இதை வந்து இதுக்கு முன்னாடியே வந்து சொன்னாங்கல்ல, இது வந்து பாட்டு இல்லை ப்ரியாம்பிள்னுட்டு. பட் இந்த கேஷவானந்த பாரதி கேஸில் ப்ரியாம்பிள் வந்து பாட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி எல்ஐசி கேஸுமே வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். என்னென்னா எல்ஐசி வந்து பாலிசி கொடுக்கும்ல, ஸோ அந்த பாலிசியில் வந்து கவர்மெண்ட் ஆளுங்க, பெரிய ப்ரைவேட் ஆளுங்களுக்குன்ட்டு பாலிசி விட்டுருப்பாங்க. ஸோ இதுவுமே கேஸ் போட்டுருவாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி எல்லாருக்குமே ஈக்குவாலிட்டி கிடைக்கும்னு ப்ரியாம்பிள் இருக்குது, பட் நீங்கள் வந்து எப்படி இது பண்ணலான்ட்டு இதுலேயுமே ப்ரியாம்பிளில் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுலையுமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ரியாம்பிள் வந்து ஒரு பாட்டு தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ப்ரியாம்பிள் இஸ் நெய்தர் எ சோர்ஸ் ஆர் நார் ப்ரோஹிபிஷன் ஆன் த பவர் ஆஃப் எ லெஜிஸ்லேச்சர் நான் ஜஸ்டிபிள் இன் நேச்சர். ஸோ கடைசியாக ஜட்ஜ் என்ன சொல்லிவிடுவாங்கன்னா, இது ப்ரியாம்பிள் பாட்டு, ஆனால் இந்த ப்ரியாம்பிள் எடுத்து நீங்கள் கோர்ட்டுக்கு வரக்கூடாது, இதை வச்சு நீங்கள் வந்து கேஸை வந்து மூவ் பண்ணக்கூடாது, இது வந்து ஜஸ்ட் ஒரு ஐடென்டி கார்டு, இந்த ஐடென்டி கார்டாகவே யூஸ் பண்ணுங்கள், இதில் வந்து இது எழுதிருக்கு, ஈக்குவாலிட்டி எழுதிருக்கு, இது இருக்குன்ட்டெல்லாம் நீங்கள் கோர்ட்டில் இது பண்ணக்கூடாதுன்ட்டு வந்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ நான் வந்து இந்த கேஷவானந்த பாரதி கேஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக செப்பரேட்டாக வேணால் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இது பண்ணுறேன். ஏன்னா இது வந்து ஆல்ரெடி டைம் எடுத்துக்கிச்சு. இதிலே இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்களானே எனக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ஏன்னா ஒரு சிலர் வந்து ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க, எதுக்குப்பா நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம ஜனங்க வந்து எப்படின்னா, ஒருத்தர் பெரிய லெவலில் இருந்து கிளாஸ் பண்ணால் அவங்கள பார்ப்பாங்க, இல்லை அவங்க வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணியிருக்கணும், அப்போ நாங்கள் உங்கள் கிளாஸை பார்க்கணுன்னு யோசிப்பாங்க. ஆனால் ஒருத்தர் சொல்லித்தரணுன்ற இன்டென்ஷனில் சொல்லி கொடுத்தா நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால் நிறைய பேர் வந்து போர் அடிச்சுட்டு இருக்கோம் இவ்வளோ லென்த்தாக. ஸோ நான் இன்னும் லென்த்தாக கொண்டு போகணுன்னு வந்து நான் நினைக்கல. ஸோ இதில் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரியாம்பிள் பற்றி வந்து பார்த்திங்கன்னா இந்த அமெண்ட்மெண்ட் பற்றி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிளாக. ஸோ நம்ம இந்த ப்ரியாம்பிள் சாப்டர் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக கேபிட்டலிசம், சோஷியலிசம்னா என்னன்ட்டெல்லாம் வந்து ஒரு கான்செப்டை வந்து புரிய வச்சேன். அப்போ உங்களுக்கு கிளியராக புரிய வரும்னுட்டு. ஸோ கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது, இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா நல்லா இருக்கா, இல்லை ஒரு பொலிட்டியாகவே நான் சொல்லிக் கொடுக்கட்டா அப்படின்ட்டு கீழே சொல்லுங்கள். ஏன்னா என்னோடய கான்செப்ட், என்னோடய மெயின் இன்டென்ஷன் என்னென்னா உங்களுக்கு புரிய வைக்கணும்.
இப்போ உங்களுக்கு இது பிடிக்கலன்னா நான் வந்து அதை என்ன சொல்கிறது ஃபாலோ பண்ணால் ஒன்றும் யூஸ் இல்லை. ஸோ நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கும் புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ கீழே சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா இல்லையா அப்படின்ட்டு எனக்கும் இது தெரிய வரும். அதே மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். லைக்கும் பண்ணுங்கள், ஒரு 2 செகண்ட் தான் எடுத்துக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணால் தான் யூடியூப்மே வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் இது ப்ரொமோட் பண்ண அவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. தமிழ்லையுமே வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் வந்து நம்ம எல்லோரும் சேர்ந்து பண்ணலாம். ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன்.